யோ பணமாற்று சேவை பெருமையுடன் வழங்கும் கலை நிகழ்வு சொற்போர் அரங்கம். இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் போன்றவற்றிற்கு டொரண்டோ, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய நகரங்களில் இருந்து துரித பணமாற்று சேவை தருகிறார்கள். யோ மணி டிரான்ஸ்ஃபரிங் 29 Dundas Street East, Mississauga 905-290-8318. யோ மணி டிரான்ஸ்ஃபரிங். யோ பணமாற்று சேவை பெருமையுடன் வழங்கும் கலை நிகழ்வு சொற்போர் அரங்கம். வாழியவே
எதிர்பார்க்கும் சொற்போர் அரங்க நிகழ்ச்சிகளை நடத்த இங்கே வருகை தந்திருக்கும், அதாவது தென்னிந்தியாவிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கும் சந்திப்புகள் பேராசிரியர் சாலமன் பாப்பையா மற்றும் நகைச்சுவை அரசன் மதுரை ராஜா, பாரதியின் புதுமை பெண் பாரதி பாஸ்கர் ஆகியோர் இப்பொழுது மண்டபத்துக்குள் வர இருக்கிறார்கள். எல்லோரும் அவர்களுக்கு உச்சமான வரவேற்பை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தெரிந்த கனடிய தமிழ் மக்களே, டெட்ராய்ட் நகரில் தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து சரித்திரம் படைத்திருக்கின்ற பெருமைக்குரிய மருத்துவர் திருவாளர் திருமதி ஆதிநாராயணன் குடும்பத்து சான்றோர் பெருமக்களே, அவரோடு கூட இங்கே வருகை தந்திருக்கின்ற தாலாட்டுகிற தன்னுடைய குரலினாலே தமிழகத்தை பலகாலம் தாலாட்டி இருக்கின்ற இசைக்குயில் தேனிசை தந்தர் திருமதி ஜமுனா ராணி அவர்களே, வந்திருப்போர் எல்லாம் வரவேற்பது எப்படி என்று ஒரு அருமையான இலக்கிய நடை என்றாலும் சரி, விசாரிக்கிற பாவனை என்றாலும் சரி, இந்த மேடையிலே ஒவ்வொருவரையும் எப்படி சொல்லி அழைப்பது என்பதற்கு முத்திரை பதித்து காட்டிய அவர் இளைய பாரதி அல்ல, முதிய பாரதி. பெயரில் இளையராய், சொல்லாடுதலில் முதியராய் விளங்குகின்ற பாரதி அவர்களே, இவர்களையெல்லாம் இணைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற துரித பணமாற்று சேவை நிறுவனத்து சான்றோர் பெருமக்களே, அவரை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த விழாவிற்கு வருகை தந்து பெருமைப்படுத்தி இருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, பத்திரிகை அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை. ஒரு இசை அரங்கம், அருமையான குரல், அங்க பாடுற முறை எப்படி பாடுறது, இவ்வளவு தொலைவில் வந்து இந்த பணிக்குரல், ஏன்னா இங்க பேசுறதே ரொம்ப கடினமா இருக்கு, ஆனா பாடுறது என்பது ரொம்ப கடினம். அதுல இந்த பிள்ளைகள் பாட கற்றுக்கொண்டு மேடையில ஒரு இனிய பாடலை எப்படி பாடுவது என்று நம் முன்னரே பாடி காட்டியிருக்கின்ற ஒரு இசை அரங்கம். அந்த இசையரங்கத்தோடு கூட எங்கோ ஜப்பானில் அங்கே இருந்து இங்க வந்து இந்த ஆத்மா குண்டலினி, அந்த அவங்க சொல்லக்கூடிய தத்துவங்களை பார்த்து கேட்டீங்களா? நம்ம ஆட்களுக்கு இந்த குண்டலினா என்னன்னு தெரியாது, சுண்டலியை சொல்றாங்க. நிறைய பேருக்கு நீங்க போய் குண்டலினி அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சார் சொல்றாரு, ரொம்ப சுண்டலி, ஆன பார்த்தா பெருச்சாலி மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிறத விட்டுட்டு இந்த அம்மா எவ்வளவு தெளிவா அவர்களுடைய பண்பாட்டையும் விட்டு விடாமல், கற்றுக்கொண்டது ஒடிசி பண்பாட்டையும் விட்டு விடாமல் மிக அருமையாக இந்த மேடையிலே ஒரு நாட்டிய அரங்கம் நடத்தி காட்டியிருக்கிறாங்க. அப்போ இசை வந்துருச்சு, நாட்டியம் வந்துருச்சு, இப்படி அது பாக்கி ஒண்ணு இயல் தமிழ் தான். அந்த இயல் தமிழுக்காக எங்களை 9 பேர் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா தமிழ் முத்தமிழ் அல்லவா, அந்த முத்தமிழ்ல 2 தமிழ் முடிஞ்சு போச்சு, இன்னொரு தமிழுக்காக இங்கே அழைத்து கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு உங்களிடத்துல பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன பேசணும்? குடும்பத்தை பத்தி பேசணும். அடிப்படை அவங்க நோக்கம் எல்லாம் குடும்பத்தை பத்தி பேசணும். ஏன் அப்படின்னு கேட்டா அங்கதான் நெருக்கடியா இருக்கு. எங்களுக்கு என்ன ஆச்சரியம், இங்கேயுமா
அந்த நெருக்கடினா உலகம் எங்கு ஒரு நெருக்கடி. இங்க வந்து இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிறதெல்லாம் இருக்கின்ற இடத்துக்குள்ளேயே இங்கிருந்து வந்திருக்கக்கூடிய வீச்சு. உங்களுக்கு வந்திருக்கிற நெருக்கடி என்ன, அங்க இருந்து இங்க வந்து இங்கேயே அடைகிற பக்கத்துல வந்தாச்சு இல்லையா, இங்க இருந்து புறப்பட்டு அங்கேயே வந்து எங்களை அடிக்கும்னா அங்க இருந்து வந்திருக்கிற உங்களை இங்க அடிக்குமா இல்லையா? ஒரு பிசாசு அது விரட்டி விரட்டி அடிக்குது. என்ன பிசாசு? காலம் என்ற பிசாசு, ஒரு சூழல் என்ற பிசாசு. அதையும் சுத்தி சுத்தி அடிக்குது. அதுல ஒருத்தர் பேச முடியலை. கணவன் அப்படியே உதட்டை பிடித்து இருக்கிறார். என்னங்க விஷயம் அப்படின்னா, என்ன செய்யுது? ஒன்றும் இல்லை, ஏதாவது செஞ்சா சொல்லுங்க, எங்க டாக்டர் ஆதினுக்காக கூட்டிட்டு போறாரு. அவரே கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு. என்ன சார் நடக்குது? ஆண்கள் ஒன்னும் பேச மாட்டேங்கிறாங்க. சரி, பெண்கள்கிட்ட வந்து என்னங்க என்ன விஷயம் அப்படின்னா, என்ன என்ன இல்ல என்னங்க என்னமோ சொல்றாங்களே, சொல்லட்டும். அவங்களும் ஒரு பக்கமா இருக்காங்க, ஆண்களும் ஒரு பக்கமா இருக்காங்க. அப்படின்னா ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு மட்டும் தெரியுது. யாரும் வாய்விட்டு பேச மாட்டேங்கிறாங்க. நானும் நேற்று நம்ம இளைய பாரதி கிட்ட எவ்வளவு கேட்டு பார்த்தேன். ஒரு மணி நேரம் அப்படியே சுத்தி வந்தார். மசாக்கா அந்த சூரியனை தேடி போற பட்டாம்பூச்சி மாதிரி. பாத்தீங்களா, அந்த பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துகிட்டே இருந்தார். சரி, என்னதான் முடிவுன்னு, அதுதான் முடிவு. சில சமயங்கள் நீங்க தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டோம்னா, டே பாசம் தான் என்னடா அப்படின்னா, பாசம்னா என்ன அப்படின்னு ரெண்டாவது தெரிவிப்பான். என்னடா சொல்ற நீ, உங்களுக்கு தெரியாம இருக்குமா? எனக்கு தெரியுது தெரியலப்பா, உனக்கு தெரியுமா அப்படின்னு. அவனு பக்கத்துல இருக்கிற தெரியலே அப்படியே தானே கேட்கிறாரு. அவன் திருப்பி அடிப்பா, உன்னே தானே கேட்கிறாரு. யார்கிட்ட விளங்கியது போல இருக்கு, கேட்டா விளக்கி சொல்ல முடியல. ஏதோ குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. ஆனா என்ன அப்படின்னு கேட்டா அது சொல்ல வர முடியல, சொல்ல வரல, தெரியல. எப்படி சொல்ல, எப்படிங்க சொல்ல, எதங்க சொல்ல முடியாதுங்க. துணிஞ்சு போட்டாரு. ஐயோ, துரித பணமாற்று சேவை இருக்காங்க, அவங்க ரொம்ப துணிஞ்சு இல்லையா ஒரு தலைப்பை போட்டுதான் பேசி ஆகணும். குடும்பங்கள் இப்போ சீர்குலைந்து கொண்டு இருக்கின்றன அப்படி சொல்றதா, சீர்குலைந்து விடும் அப்படின்னு சொல்றதா, இல்ல வினைத்தொகை ஆக்குறதா, எந்த தொகையானாலும் வச்சுக்கோங்க, ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. நான் குடும்பம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ரூசோ என்ற அறிஞர் சொன்னா, ஒரு நாட்டினுடைய இருதயத்தை நம்ம ஆக்கணுமா, நாட்டின் இருதயத்தை போய் எங்க நம்ம தேட முடியும்? நம்ம இருதயமே இங்க வச்சு பார்க்கிறோம். ரொம்ப நாளா நான் இங்கதான் இருதயம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அண்மையில் ஒரு டாக்டர்கிட்ட போனேன், அது அங்க இல்லைங்க இங்க இருக்கின்றார், இந்த சென்டர்ல இருக்கின்றார், இங்கதாங்க இருக்குது, ஒரு பெண்டுல மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கின்றார் அவர். சரி, அவர் சொன்னார், சரி எங்க வாத்தியார் அப்போ இதயம் இடப்பக்கமாக இருக்கிறது. இப்ப அப்படி இடப்பக்கமும் இல்லை வலப்பக்கமும் இல்லை, நடுப்பக்கமா இருக்கின்றார். சரி, ஞாபகத்துல இருக்கட்டும். ஒருவேளை வயசாகி போயிட்டனால அதுவும் நகர்ந்து வந்துருச்சோ என்னவோ. இருதயம் இருக்கிறாரு கண்டுபிடிச்சுக்கிட்டாங்கல்ல, இருதயம் இருக்கு. சரி, இருதயம் ஒரு நாட்டின் இருதயம் எது அப்படின்னா குடும்பம் தான். முதல்லையே நம்முடைய தமிழ் இலக்கியத்திலேயே தமிழ் இலக்கணம் முழுக்க அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போன உடனே மதுரையில
இறைவனிடத்துல சிவபெருமானிடத்துல போய் இப்படி இலக்கணம் பூரா அழிஞ்சு போச்சே, இறைவா எங்களுக்கு எப்படியாவது தமிழ் இலக்கணத்தை நீ திருப்பி கொடுக்கணும், தேடி கொடுக்கணும். சரி அப்படின்னு ஒரு இரவுல அவரு ஒரு இலக்கணத்தை கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டார். அது என்னடா இருக்கு அப்படின்னா களவியல் அப்படின்ற ஒண்ணு மட்டும் இருக்காது. அவ்வளவுதான். களவியல்ல என்ன? ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிறது. இவ்வளவுதான். என்ன இதை கொடுத்திருக்காருன்னா இது தெரிஞ்சுக்கிட்டா இலக்கணமே தெரிஞ்ச மாதிரி தான். ஒரு ஆணும் பெண்ணும் சந்திப்பதிலிருந்து தாயா உலகமே தொடங்குது. அது ஒரு குடும்பம், ஒரு ரெண்டு பேரும் கூடுவதனால ஒரு குடும்பம், குடும்பம் உருவாகுவதனாலே சொத்துரிமை, சொத்துரிமை உருவாகுவதனால அரசு, ஃபேமிலி, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்டேட் அப்படின்னு ஏங்கல்ஸ் என்ற ஒருத்தன் ஒரு புத்தகம் எழுதி வச்சான். தி ஆரிஜின் ஆஃப் ஃபேமிலி, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்டேட். இந்த குடும்பம் என்பதுதான் அடிப்படை. அந்த அடிப்படை இருந்துருச்சுன்னா போதும், எல்லாம் மற்ற சரியா போதும். குடும்பம் ரொம்ப ஒரு பழமையானது. ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னா முதல்ல உருவாகிய நிறுவனம் குடும்பம் தான். ஒரு நிறுவனம், ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த இன்ஸ்டிடியூஷன் சொன்னா முதல்ல உருவான, உலகத்தில் உருவான ஒரு நிறுவனம் இது குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ளே இப்போ கொஞ்சம் சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? இந்த பக்கத்துல கேட்டா அந்த பக்கம்லாம் கொஞ்சம் விழிச்சு கிடிச்சுங்க, அடங்கலை. என்ன அடங்கலைன்னா என்னத்த சொல்ல, என்ன சொல்ல சார், எங்க கிளவி எல்லாம் சார் சேலை கட்டினானா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சார். இப்ப எங்க வீட்டில் இருக்கவா சேலை கட்டுறா சார், கெட்டுறா, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கெட்டுறா. அது சேலையா சார்? பிடிங்களா? வேற என்ன? அது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலைன்னு சொல்ல முடியாது, நான் சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்க முடியாது சார். ஏதோ ஒண்ணு பிடிக்கல. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, இந்த பெண்கள் ஒரு புதுமை மோகத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க. அது இங்க வந்த பிற்பாடு பார்த்தா அவங்க ரொம்ப வித்தியாசமாயிட்டாங்க. ஆளு வித்தியாசம். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, கிழவி சொல்லுவா, நான் தான் 3 பிள்ளை பிறந்தது வரைக்கும் உங்க தாத்தனை நான் பார்த்தனாடா முகமே கூட எனக்கு தெரியாதுடா. 3 பிள்ளை பிறந்தது வரைக்கும் ஒரு முகத்தையே பார்க்கலையா. அப்புறம் எப்படி ஆத்தா பிள்ளை பெத்த அப்படின்னா, பெத்தம்டா. நாங்க சின்ன பிள்ளையா இருந்த காலத்திலேயே பொம்பளை பிள்ளைகளை கல்யாண மேடை கொண்டாந்து வச்சா இப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு நீங்க இப்பெல்லாம் மாறி போச்சு. நகரத்துல கிராமத்திலயுமே இப்படித்தான் இருக்குங்க. பக்கத்துல இருக்கிற அதுக்கு துணை பொண்ணு, அந்த துணை பொண்ணு தான் அது கைத்துணி எடுத்து வச்சு அப்படி அங்கெல்லாம் தொடச்சிக்கிட்டு இப்படி இருக்கிறத அப்படியே தூக்குவாங்க. தூக்கி அதை கையை எடுக்கும்ல, ஒரு மாப்பிள்ளை ஒருத்தர் தான் இப்படி இருப்பார், அப்படி இருப்பார். இப்போ மாப்பிள்ளை இப்படி இங்கே எப்படி எனக்கு தெரியாது. நீங்க எப்பவாவது தமிழ்நாட்டுக்கு வந்தா வந்து பாருங்க. இங்க எனக்கு தெரியாது, இங்க என்ன ஒரு திருமணத்தை நான் இங்க பார்க்கல. தமிழ்நாட்டு திருமணத்துக்கு வந்தா மாப்பிள்ளை இப்படித்தான் இருக்காரு. பொண்ணுதான் அவரை தட்டி அப்படின்னு இந்த நீ கேட்ட திட சக்தி அவரு பூஸ்ட கொடுத்து அப்புறம் அவரு அதனால பார்த்தா ஒரு தெளிவு வந்துருச்சு, பெண்ணிடத்துல ஒரு தெளிவு வந்துருச்சு. அந்த தெளிவு இந்த குடும்பத்தின் சீர்குலைவுக்கு காரணமாகிறது அப்படின்னு இந்த பக்கத்தில் 4 பேர். இந்த பக்கம் நம்ம வைத்திய கலாநிதி பெகராடோ ஒரு பக்கம், அந்த பக்கம் ஒரு வைத்திய கலாநிதி அவர் திரு ஏகப்பன், இந்த பக்கம் ஐயா சட்டதாரி
அவரு ஸ்ரீபதி, இங்கிட்டு ராஜா. சொல்லணுமா? ஆளுகளை பாருங்க, நம்ம இளையபாருக்கு நூந்து நூறாகினாரு. அவர் எதை மனசுல வச்சு சொன்னாரு பாருங்க. அவங்க இருக்கிறத பார்த்தா ஒருத்தரும் அந்த பக்கம் திரும்பி பார்க்கவே பயப்படுறாங்க. சார் பார்த்தா அவங்கள பாத்திர வண்டி வந்துருமா, நீ பேசி முடிச்சிட்டு வா. அதனால இந்த பக்கம் இவங்க 4 பேரும் ஆனா தைரியமா இருக்காங்க. சொல்லித்தான் ஆகணும், வீட்டிலே முடிவுக்கு வந்தாகணும் அப்படின்னு இந்த 4 பேர். இந்த பக்கத்தில் இருக்க தாய்மார்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க சொல்றாங்க இல்லையா, முன்ன மாதிரியே இந்த ஆம்பளை இருக்கு. என்ன முன்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, ஏய் என்ன இப்ப இந்த அம்மா சொல்லும், சொல்லுங்க கேட்கவே இல்லையா, சொல்லு. அதுக்கு காணா உலகன மாதிரி கையை நீட்டுங்க. காணா உலகன கையை என்ன செய்ய முடியும்? இவரு நான் அதுக்கு நீட்டிலேயம்மா, என்னென்ன சொல்லு. ஆம்பளை இவங்க சரியா என்ன விஷயம்? ஜாக்கிரதையா ஒழுங்கா இருக்கிறது இல்ல. அப்ப முன்னாடியா இருந்தா பேசாம இருக்கும், இப்போ வேற எதுவும் நீ செட்டப் பண்ணிருக்கியா? கேள்வி சொல்ல முடியுமா? இந்த பக்கம் கேள்வி பலமா நிக்குது. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஆண்கள் ஒரு பழமை பிடிப்பில் இருந்து கொண்டு, ஆண் சும்மா சாதாரண ஆள் இல்லை, ஆளாக்கு உயரம் தான். ஆனாலும் ஆம்பளை உயரம் ஆளாக்கு உயரம் தான். அவன் எடினாலும் சரி, அவன் சார்னாலும் சரி, ஆண் பிள்ளை மீசம் முளைச்ச ஆம்பளை. ஜாக்கிரதை அப்படின்னு பேசினா முடியுமா? ஜாக்கிரதையா இருக்கு. 911 பழைய விஷயத்தை வச்சுட்டு கதை மாடிக்கிட்டு இருக்காதையா, நீ கதை மாடிக்கிட்டு இருக்கிற. ஜாக்கிரதை. இந்த பழமைவாதம் இருக்கு, முன்னே நடந்தது. பொண்ணுனா ஒரு சாதாரண கிள்ளுக்கு, பொம்பளை பிள்ளை அப்படின்னா கிள்ளுக்கு ஆய மூடு, பேசக்கூடாது, தொலைச்சு கூட தொலைச்சு. இப்படி பேசுகிற ஆண்கள் இருக்கார்களே, அவருடைய பழமைவாதம் தான் இந்த குடும்பம் சீர்குலையே காரணம். யாரு பேச வந்திருக்கிறாங்க? யாராவது இன்னைக்கு தொடங்க போறாங்க? ராஜ்மீரா, நீங்க தொடங்கிருங்க. இன்னைக்கு ஏன்னா உள்ளூர்ல இருக்கவங்க தொடங்கினா தான் சரியா இருக்கும். ஏன்னா ஐயா விகராடா அந்த பக்கம் தொடங்குறாரு, நீங்க ராஜ்மீரா நீங்க தொடங்கிருங்க. அவங்க தொடங்க போறாங்க. இவங்களெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இவங்க 2 பேரு வைத்திய கலாநிதிகள், அவர் சட்டதாரணி. இவங்க என்னன்னு தெரியாது. எங்க வீட்டுல எல்லாம் எங்க வீட்டம்மா பேசுறதே இல்லை, பாருங்க. அதனால இங்க இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. அவங்க இருக்கிறத பார்த்தா பாப்போம் எப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அதனால அவங்க திருமதி ராஜ்மீரா இருக்காங்களே, அவங்க தொடங்குறாங்க. அவங்களோட சேர்த்து என்ன செய்ய போறாங்க, திருமதி அவங்க கலாநிதி என்ன கலாநிதி புலமோகன் அவங்க, அதுக்கடுத்து திருமதி உமையாள் முத்து கடைசியா பேச போறது அவங்க பாரதி பாஸ்கர், திருமதி பாரதி பாஸ்கர். பாரதி பாஸ்கர் திருமதி உமையாள் முத்து 2 பேரும் எனக்கு நல்லா தெரியும். நல்ல பேச்சாளர்கள், கடுபடியான பேச்சாளர்கள். பேச ஆரம்பிச்சாங்கன்னா விட மாட்டாங்க. அவ்வளவுதான், இதில் இருக்கிற ஆளு கதை முடிஞ்சு போகும். அதன் விளைவு என்னன்றீங்க, பாரதி பாஸ்கர் வீட்லாம் அவர் இருக்கிறதே இல்லை.
சத்தியமா சொல்றேன். அவரு இன்னைக்கு பஃபலோ இருந்து ஊருக்கு போறாரு, என்னைய பார்த்து சொல்றாரு, ஐயா என்ன தம்பி அப்படின்னு. எவ்வளவு நாள் இங்க பேசணும் பேசியா ஏயா அங்க சாப்பாட்டுக்குன்னா இங்க ஆக்கி போட்டுதானே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் ஆக்கி போட்டுதான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கவலை இல்லை அப்படின்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு. அதனால இவங்க உபயோகத்துக்கு சொல்ல வேண்டாம். அவங்களும் சரி, அவர் ஒரு 6 மாசம் ஊர்லயே இருப்பார், சென்னையிலேயே இருப்பார். அப்புறம் புறப்படும் போது கேட்டா என்னங்க போகணும்ல அப்படின்னா, போகணும், வேற வழி இல்லாம போகணும் அப்படின்னாரு. அவங்க 2 பேர் கதை அப்படி. சரி, இவங்க 2 பேரும் எனக்கு தெரியாது. அவங்க என்ன பேச போறாங்கன்றதே இன்றைக்கு மேடையில தான் நான் கண்டுபிடிக்க போறேன். அதனாலே அரங்கம் அருமையான அரங்கம், கேட்பதற்கென்று வந்திருக்கிற அரங்கம். அவரு தம்பி இளைய பாரதி அவர்கள் சொல்ல ஆரம்பிச்ச போது என்ன அருமையா தொடங்கினாங்களோ, எப்போ கைதட்டணும் எப்போ சிரிக்கணும். சில இடங்கள்ல தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா அங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்போம், ஜனங்கள் தான் இப்படியே இருப்பான். என்ன செய்யறானே தெரியாது. ஏன் இப்படி இருக்கானா, அவன் மனசுல என்ன ஓடும் அதுவும் தெரியாது. அவன் என்னமோ உங்க எல்லாம் கூப்பிட்டாங்க, வேற வழியில அப்படி இல்லாம கேட்பதென்றும் சிரிப்பதென்றும் மகிழ்வதென்றும் வருகை தந்திருக்கின்ற ஒரு அரங்கம் இது. இந்த அரங்கத்தில் பேசுகிறது என்பது ஒரு மகிழ்ச்சி. அதனால உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன் என்று கூறி, அந்த பக்கம் தவறா இந்த பழமைவாதமா அல்லது புதுமை மோகமா, எது காரணத்தினாலே குடும்பங்கள் சீர்குலைய கூடும்? கொலைகிறது என்று நான் சொல்ல வரல, சீர்குலைய கூடும். நாளைய நிலையில இது எப்படி நடந்துவிடும், எதனால் நிகழ்ந்துவிடும் என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு என்பதனாலே இப்போது நம் குடும்பங்கள் சீர்குலைவதற்கு பெரிதும் காரணம் பெண்களின் புதுமை மோகமே என்ற அணிக்கு தலைமை தாங்கி நம்முடைய வைத்திய கலாநிதி விக்டர் விகராடோ அவர்கள் இதுதானே இல்ல ஐயா பேசுறாரா? யார் பேச? அவங்க பேசட்டுமா? சார். அப்போ நம்ம வைத்திய அவர் பிரெயின் ஸ்பெஷலிஸ்டா ஆகணும். அவங்களே தண்ணீருக்குள் வந்திருக்காங்கன்னா பாருங்க. பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட் அவர்களே மூணு இடத்துல இருக்குன்றாங்க, பிரிவா இருக்குன்றாங்க. ஏன்னா இந்த பெண்களை பற்றிய சிந்தனை எந்த மொழியில் இருக்குன்னு தெரியல, யோசிக்கிறாங்க. அதனால அவர்கள் வைத்திய கலாநிதி ஏகப்பன் அவர்கள் இந்த தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த அணிக்கு தலைமை தாங்கி அவர்கள் வருகிறார்கள். உங்கள் சார்பில் அவர்கள் அழைக்கிறேன். விழா தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய சக பேச்சாளர் அவர்களுக்கும் இங்கு குழுவில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பு குடும்ப அமைப்பு சீர்குலைய காரணம் பெண்களின் புதுமை மோகமே என்பது பற்றி எங்களுடைய குழுவிலிருந்து பேச நாங்கள் வந்திருக்கிறோம். முதலில் குடும்ப அமைப்பு அப்படி என்றால் என்ன என்பதை பற்றி முதலில் சிந்திக்கலாம். அதாவது நம்முடைய தமிழர் நாகரிகத்தில் கூட்டு குடும்பம், மனைவி, மக்கள், தாயார், தந்தையார் எல்லாரோடையும் ஒன்னா இருக்கக்கூடியது அப்படிங்கிறது தமிழர் நாகரிகத்தின் பண்பாடு. அனைவருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நாம் நம்முடைய பண்பாடு கூறுகின்றது. அப்படித்தான் வாழ்ந்து வந்திருக்கிறோம், குடும்பம் அப்படித்தான் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் இன்றைய நிலைமைக்கு கூட்டு குடும்பம் என்பது ஒரு முடியாத காரியமாக உள்ளது. அதனால் மேலும்
இங்கு நாம் நம்முடைய சொந்த நாடுகளிலிருந்து இங்கு வந்து இருக்கும் பொழுது அந்த நிலைமை நிச்சயமாக முடியாது. அப்படியும் இருக்கிறது. ஸோ நம்முடைய குடும்ப நாகரிகம் என்பது ஏற்கனவே சிறிது பிழையாகி சிறிது தவறி இங்கு வந்திருக்கிறோம். நாம் நம்முடைய பழமை நாகரிகத்தை விட்டுவிட்டு நம்முடைய நாகரிகத்தை பார்த்தீர்கள் என்றால் இதில் முக்கியத்துவம் பெண் தான் முக்கியத்துவம் என்று கூறப்படுகிறது. இது பெண் கருவானவள் சக்தி அப்படி என்று சொல்கிறோம். இன்றும் நாம் நம்முடைய நடன நிகழ்ச்சியில் பார்த்தோம். சக்தி, குண்டலினி சக்தியை பற்றி ரொம்ப அருமையாக ஜப்பானிய பெண்மணி ஒருத்தி செய்து காண்பித்தார்கள். இந்த குண்டலினி சக்தியும் ஒரு சக்தி தான். சக்தி என்பது முதலில் நடுவில் இருக்கக்கூடியது. எந்த ஒரு பொருளிலுமே சக்தி என்பது நடுவில் இருக்கக்கூடியது. மிகவும் சக்தி வாய்ந்தது. நம்முடைய குடும்ப அமைப்பிலையும் பெண்கள் தான் சக்தி வாய்ந்தவர்கள். எங்கேயோ கேட்டதாக ஞாபகம் இருக்கலாம். பெண்ணால் ஆவதும், எனக்கு அது சரியா கேட்கல, அழிவதும் பெண்ணாலே என்பது எனக்கு நல்லாக கேட்கிறது. ஆவதும் பெண்ணாலே கேட்கவே கேட்கல. எவ்வளவு காயப்பட்டிருக்கு பாருங்க. நீங்கள் ஓவியம் பார்த்தீர்களானால் ஓவியம் வரையும் பொழுது ஒரு கரு இருக்கும். அதே மாதிரி இந்த நம்முடைய வாழ்க்கையிலும் கரு என்பது சக்தி வாய்ந்த ஒரு பெண்மணியாக இருக்கும். ஆனால் இன்றைய நிலைமையில் என்ன இருக்கிறது? இந்த கரு உருவில்லாமல் தெரிகிறது. என்ன என்றே புரிய மாட்டேங்கிறது. ஐயா சொன்ன மாதிரி தலையத்தான் தொங்க போட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. இது விஞ்ஞானத்திலும் உண்டு. சக்தியான பொருள் எப்பொழுதுமே மிகவும் நடுவில் இருக்கும். மிகவும் பலவீனமான பொருள் சுத்தி தான் இருக்கும். புவியியலிலும் சரி, வானசாஸ்திரத்திலும் சரி பார்த்தீர்களா, சூரியன் மிக சக்தி வாய்ந்தது. உயிரியல் பார்த்தால் அதாவது இயற்கை என்கக்கூடிய இது முட்டை என்கக்கூடியது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதே மாதிரி இருக்கும்போது சக்தி என்பது நடுவில் இருக்கக்கூடியது. ஆனால் இப்பொழுது அந்த நிலைமை மாறி வருகிறது. நம்முடைய நாகரிக பண்பாட்டு முறையில் ஒரு நம்முடைய நாட்டிலிருந்து ஒரு பெண்மணி இங்கு வருகிறாள் என்று திருமணமாகி வருகிறாள். அதற்கு தந்தையார் அறிவுரை கூறுகிறார். புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே, உனக்கு புத்திமதிகள் சொல்லுகிறேன். மாமியாரை மாமனாரை மதிக்கணும். மதிக்கணுமா? அது மிதிக்கணும். அது மாமியார் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் வேணும்னால் மிதிக்கணும். மாலையிட்ட கணவனையே மதிக்கணும், துதிக்கணும். ஆனா துதிக்கிற மாதிரி காலுக்கிட்ட காலை வாரி விட்டுறாங்க இல்லையா? அந்த காலத்துல சொல்லுவாங்க, பெண்கள் எல்லாம் கணவனுடைய பேரை சொல்ல மாட்டார்கள். இங்க என்னங்க சொல்லுவாங்க, இல்ல இஞ்சியாருங்க சொல்லுவாங்க. ஆனா இப்ப இந்த காலத்துல பேரை சொல்லு, என்ன ராஜா இங்க வா, இங்க வாடாங்க வாங்குறாங்க. அது வர சந்தோஷமா இருக்கு. இப்போ பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஆமா, பேர் சொல்ல பிள்ளை வேணுமாங்க, பேர் சொல்ல மனைவி வேணுங்க. இப்படி நாம் சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தவறி இருக்கிறது. அது எப்படி நம்மளை பாதிக்கிறது என்பதை பற்றி நாம் சிறிது பார்ப்போம். புது மோகமாகிய பெண்களுக்கு பல விதத்தில் புது மோகமாக வெளியில் தங்களுடைய நிலைமையை மாற்றி குடும்ப அமைதியை சீர்குலைக்கிறார்கள். அப்படி என்று ஒன்றொன்றாக பார்க்கலாம். முதலில் ஒன்று அன்பு. குடும்பத்தில் அன்பு என்பது மிகவும் முக்கியம். இது எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறார்கள். அன்பு என்ற வார்த்தையே, ஏன்னா தமிழ்ல பேசுறதுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அன்பு என்ற வார்த்தையே ஆனா உயிரெழுத்து, இன்னும் மெய்யெழுத்து, பூ பூக்கிறது. அதாவது உயிரும் மெய்யும் கலந்து பூப்பதுதான் அன்பு. அப்படிப்பட்ட ஒரு அன்பு கணவன் மனைவிக்குள் இருக்க வேண்டும். இந்த அன்பு அன்பை பற்றி தாய்மானவர் வேறொரு விதத்தில் சொல்லுகிறார். ஆனால் இந்த இடத்தில் அது பொருந்தும் என்பதற்காக அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உடல் முளைய எலும்பெல்லாம் நெக்குறுக விழிநீர்கள் ஊற்றன வெதும்பி ஊற்ற ஊசி காந்தத்தினை கண்டதுகள் போலவே ஓருணவும் உண்ணி படபடன நெஞ்சம் பதைத்து பாடி ஆடி குதித்து பனிமணி முகத்திலே நிலவனைய புன்னகை ஆர்த்தார்த்தெழுந்து கைவிரித்து கூப்பி வானே வானின்ப மழையே மழைத்தாரை வெள்ளமே நீடூடி வாழியென வாழ்த்தும் அன்பருக்கு எளியோ கருதறையில் சிற்சபை நடனமிடு கருணாகர கடவுளே என்று கூறுகிறார். அதாவது உடல் உடைய
மனைவி வெளியிலேருந்து வந்துட்டு காலையில ராஜா நான் வந்து காலையில சீக்கிரம் போகணும், எனக்கு காபி கொண்டு வாங்க. யாரு? மனைவி வந்து கணவன்கிட்ட சொல்றாங்க, அவங்க வந்து உங்களுக்கு காபி போட சொல்றாங்க. ஆமா, காலையில எனக்கு காபி போட்டு கொண்டு வாங்க, நான் சீக்கிரம் வேலைக்கு போகணும் அப்படின்னு. கலிகாலமா போச்சு. இது நீங்க பாட்டு கேட்டிருப்பீங்க என்ன, இந்த அதாவது ஏஎம் ராஜா ஜிக்கி அவங்க பாடின பாடல்கள் இருக்கும். அதாவது பாட்டு என்ன பாட்டு, எந்த படம்? இல்ல இல்ல சரி, ஞாபகம் வரும்போது சொல்லுகிறேன். அதாவது இந்த சொன்ன பிறகு உடல் குழைய எலும்பெல்லாம் நெக்குருங்க. அதாவது எலும்புல நெக்குறோம். இங்க கெனடியன் இருக்கவங்களுக்கு தான் தெரியும், இந்த குளிர் நமக்கு எலும்பு வர குளிரும், ஸ்பைன் சில்லிங்கா இருக்கும் கோல்டு. இந்த கோல்டு இதுல போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர்றேன், எனக்கு சூடாக எனக்கு தேநீர் காபி கொண்டு வாங்க அப்படிம்பாங்க. ரெண்டாவது வந்து வெளிநீர்கள் ஊற்றல வெதும்பி ஊற்ற, அதாவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாலும் உடனே அழுதுருவாங்க, காலையில என்னால முடியல அப்படி ஒன்று செஞ்சு கொடுக்க அப்படி என்று. இந்த அன்பை விட மற்றொன்று பார்த்தீங்கன்னா, இந்த அன்பையும் முறிக்கும். இந்த மாதிரி தன்னுடைய நிகழ்ச்சிகளை கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது அன்பை முறிக்கக்கூடியது. இரண்டாவது கடமை. கடமை என்று பார்த்தால் பெண்கள் தங்களுடைய கடமையில் நம்ம நினைக்கக்கூடிய தன்னுடைய தாய் தந்தையாரை பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படி என்றால் இல்ல, முதியோர்கள் இல்லம் இருக்கிறது, அங்க போய் சேர்த்து விடுங்க, நான் எதுக்கு பார்த்துக்கணும் அப்படி என்று சொல்லுவார்கள். ஆக பெண்களுக்கு அன்பு இல்லைன்றீங்க. ஒண்ணு. ரெண்டாவது கடமை பெற்றோர்களை கவனிக்கிறது இல்லை. மூன்றாவதாக இந்த கடமையிலும் சரி, பிள்ளைகள் இருக்கின்றன, அவர்கள் படிக்க வேண்டும், இல்லது இரவு தூங்க போகும்போது கதை சொல்லி போட வேண்டும், அதெல்லாம் கிடையாது. நான் டயர்டா இருக்கேன், நீங்க வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க, நீங்க சீக்கிரம் வந்துடுறீங்க, நீங்க உட்கார்ந்து அதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விருந்தோம்பல். நம்மளுடைய பண்பாட்டுல விருந்தோம்பலும் மிகச்சிறந்தது. சரி, யாராவது வர்றாங்க, வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க அப்படின்றால், ஓ இங்கதான் சரவண பவன் இருக்குல்ல, அங்க போய் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்றாங்க. சரவண பவன் நீங்க வந்து நல்லதா போச்சு. அப்போ அடுத்தது என்ன? பண்புலையும் என்ன, கணவன் வந்து சரி நீ இந்தியாவிலிருந்து வந்திருக்க, இல்ல இங்க நம்ம புது இடத்துக்கு வந்திருக்கோன்னு ரொம்பவும் தலைமையில் தூக்கி வச்சுக்கொண்டு நான் உன்னை பாத்துக்கிறேன், இருந்தாலும் நீ வந்து இப்படி கோமா பேசுறிய அப்படின்னு சொன்னா உடனே, ஓ நீங்க வந்து சாமி கும்பிடுறீங்களா, உங்க சிவனுக்கு தலையிலையும் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அப்புறம் என்ன உங்க சாமியை தலையில தூக்கி வச்சிருக்காரு, நீங்க ஏன் வச்சுக்க கூடாது அப்படி என்று சொல்லுவார்கள். இது தெரிஞ்சுதான் கணபதி பேசாம இருக்காரு. இந்த நேரத்துல ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தீங்களா, அவர் ஆத்துக்காரர் சொல்லுறத கேட்டீர்களா. அதாவது கணவன் வந்து நேர்மையா இருப்பாரு, ஐயா நான் சம்பளம் வாங்கிட்டு வர்றேன், இதை வச்சுதான் நம்ம குடும்பம் நடத்தணும்னு. இல்ல இல்ல எனக்கு வந்து இது புடவை வேணும் அப்படி அப்படின்ட்டு அது வேணும் இது வந்து கேட்பார்கள். இப்படி பல விதத்தில் அன்பு பண்பு எல்லா விதத்திலுமே தங்களுடைய கடமையிலிருந்து தவறி, ஏனென்றால் புதுமை மோகத்தால் அவர்கள் நம்மளை மிகவும் சிரமப்படுத்துகிறார்கள் என்பதே எங்களுடைய வாதம். நன்றி. இந்த புதுமை மோகத்தினாலே அன்பு என்பதே பெண்களிடத்தில் இல்லை. முதல் அடி திருவள்ளுவர் அன்பும் அறனும் உடைத்தா என்னாரு, அதை உடைச்சு ஆயிரம் ஆயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அன்பு இல்லை, பண்பு இல்லை. ஆனா வீட்டில் இருக்க பெரியவங்க மூத்தவர்களை கொண்டாந்து வச்சிருக்கலாம்னு சொன்னா முதியோர் இல்லருக்கு அங்க சேர்த்துங்க, இவருக்கு வழிகாட்டுறாங்க. அதே அவங்க வந்த புதுசுல கொஞ்சம் பிரியமா நடந்தாங்க. அது வந்து நம்மகிட்டையும் தப்பு இருக்குன்னு சொல்றாரு. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுல இவர் கொஞ்சம் எடுபடி வேலை வந்திருப்பாரு போல இருக்கு. அதனுடைய விளைவு என்ன ஆகி போச்சு, சரவண பவன்ல கொண்டு போய் கொடுத்து இப்படி போச்சுங்க, இது என்னத்திங்க பிரயோஜனம் அப்படின்னு கடுபடியா அவர், அதாவது அழல, அவ்வளவுதான். அவங்க வீட்லயும் வந்திருக்கிறதுனால
அவங்க ஒரு டாக்டர் அம்மா, அவங்க வந்திருக்கிறதுனால அடக்கி வாசிச்சிருக்காங்க. நான் அதையும் சொல்லிடணும் உங்களுக்கு, இல்லாட்டி அவர் கையை கட்டி உட்கார்ந்துருக்க காட்சியை பாருங்க, ரொம்ப அடக்கி வாசிச்சிருக்காரு. இதெல்லாம் கேட்ட பிற்பாடு இந்த பக்கத்துல என்ன எந்த சாப்பாடு காலை மதியம் சாயங்காலம் இல்லை இடையில விட நொறுக்கு தீனி வேற இவ்வளவு செஞ்சு காபி போட்டு கொடுத்து எவ்வளவு வீட்டில் எத்தனை வேலைங்க, அத்தனை வேலையை செய்யக்கூடிய பெண்களிடத்துல அன்பு இல்லை பண்பு இல்லை அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கும். திருமதி ராஜ்மீரா வாங்க. மதிப்புக்குரிய அவை தலைவர் அவர்களே, எதிர்த்தரப்புவாதிகளே, என் தரப்புவாதிகளே, அவையை அலங்கரிக்கும் ஆண்டோர்களே, சான்றோர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த பொன் மாலை பொழுதிலே அடியேனின் வணக்கம். அவையில் உள்ள எத்தனை பேருமே சாட்சி. அப்படி சொல்லுங்க. ஆண்களின் ஆதிக்க போக்கை அப்படியே அப்பட்டமாக உங்கள் முன் காட்டிவிட்டு அமைதியாக அமர்ந்திருக்கின்றார் வைத்திய கலாநிதி ஏகப்பனையா. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்ற கூற்றை ஆக்குவதற்கு, அதை காப்பதற்கு பாடுபடும் பெண்மையின் சிறப்பை கூறுவதற்கு, அவருக்கு குரல் இன்றி எழுவதற்கு தடைப்பட்டு விட்டது. காரணம் என்ன? ஆணாதிக்க சமுதாயத்திலே இருந்து வளர்ந்து வந்தவர் ஆணாதிக்க சட்டங்களையே கடைபிடித்து வருவதுதான் அதற்கு காரணம். ஐயா அவர்கள் சொன்னார்கள், அவர் சொல்றாரு வீதியில ஆணாதிக்கமா, வீட்டுக்குள்ள பெண்ணாதிக்கம் தானே. முதல் உருவான நிறுவனம் குடும்பம். ஒத்துக்கொள்கிறோம். அந்த நிறுவனத்திற்குரிய சட்ட திட்டங்களை ஆக்கியவர்கள் யார்? இந்த ஆண்டிலேதான். ஆமா, அது உண்மை. அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை அந்த பழமைவாதத்தையே கை கொண்டு வருகிறார்கள். அவர்களின் ஆசைப்படிதான் ஒவ்வொரு பெண்ணும் ஆடை அணிய வேண்டும். அவர்களின் ஆசைப்படிதான் ஒவ்வொரு பெண்ணும் மெட்டவர்களுடன் கவிழ்க்க வேண்டும். அப்படியாக வழி அழகாக அவரே சொல்லியிருந்தார். புடவை வாங்குவதற்கு கூட நாங்கள் அந்த ஆண்களின் அனுமதியைத்தான் பெற வேண்டி இருக்கின்றது. அதுக்காகத்தான் சொன்னார், அடுத்தாட்டு ஔவையத்தை பார்த்தீர்களா? நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு வருமானம் வருகின்றது. ஆனால் எங்களது வருமானத்தில் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கூட அந்த ஆண் ஆதிக்கம் தடையாக இருந்து வருகின்றது. அதை இங்குள்ள பெண்கள் புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே, சில புத்திமதிகள் சொல்கிறேன் கேள் கண்ணே சொல்லிவிடுகின்றார். என்ன? மாலையிட்ட கணவனையே துதிக்கணும். அதைத்தானே காலகாலமாக சொல்கின்றீர்கள். கடவுளை தொழுதாள், தொழுது எழுகின்ற பெண் பெய்யென பெய்யும் மழை என்று காலம் காலமாக அதைத்தானே எங்களுக்கு உரைத்து வருகின்றீர்கள். உண்மை அதுவா? மழை பெய்வதற்குரிய காரணம் என்ன? ஒரு பெண் தன் கணவனை கும்பிட்டு எழுந்து மழை பெய்ய என்று சொன்னால் பெய்யுமா? உண்மை காரணங்கள் எதுவோ இருக்கு. இவர்கள் காலம் காலமாக தங்களது ஆண் ஆதிக்கத்தை பெண்கள் மீது திணித்து பெண்களை உளவியல் ரீதியாக உடல் ரீதியாக காலம் காலமாக வதைத்து வருகின்றார்கள். சிறிது சிறிதாக கொலை செய்து வருகின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு பாட்டு, இன்னும் ஒரு பாட்டு அவர்கள் பாடியிருக்கிறார்கள். பழக தெரிய வேண்டும் பெண்ணே, உலகில் பார்த்து நடக்க வேண்டும். எதிர்வாதமும் பிடிவாதமும் பெண்களுக்கே கூடாது. அவர்கள் சொல்வது எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு நாங்கள் அறிவியல் ரீதியாக சிந்தித்து கருத்தை சொன்னால் பிடிவாதக்காரி, வாய்
இவ்வாறாக ஆண் ஆதிக்க சமுதாயத்தில் இருக்கும் ஆண்களினால் குடும்பத்தில் பல பல சீர்கேடுகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. ஆண் வேலையால் வந்தவுடன் அவருக்கு நாங்கள் உணவு கொடுக்க வேண்டும், தேநீர் பரிமாற வேண்டும், அவர்களுடைய உடைகளை துவைக்க வேண்டும், உடைகள் மாற்றுவதற்கு உடைகள் எல்லாம் கொடுக்க வேண்டும். அதுதான் அங்கே அன்பின் அடையாளம் என்று சொன்னார்கள். பெண் என்றால் அன்பை காட்ட வேண்டும், பரிவு காட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும், திருந்தோம்பலை செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆண் என்று சொன்னால் அதிகாரம் உடையவர், ஆதிக்கம் உடையவர் என்ற இருமாப்பு அவர்களுக்கு. ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க நினைத்தால் அனந்தி முறைதான் என்றார்மா. ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படிதானே. ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. இவ்வளவு அடக்குமுறை பார்த்தீர்களா? அடுப்படியில் தான் பெண்களுக்கு வேலை. தப்புமா, வீட்டுக்குள்ள விட்டது தப்பு. ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தார். எல்லாமே அங்கே ஆண்மகனின் கையில் தான் இருக்கிறது என்று அப்படியே அப்பட்டமாக அந்த பாடல்களுக்கு காட்டிக் கொடுக்கின்றது. அடுத்ததாக அவர் சொன்னார், ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் பெண்கள், திருந்தோம்பலை மேற்கொள்ள வேண்டும் பெண்கள். விருந்தோர் குடும்பம் என்று சொன்னால் ஆணும் பெண்ணும் சரி சமமாக இணைந்து அன்பாக நடத்துவதுதான் குடும்பம். அந்த குடும்பத்திலே நடக்க இருக்கின்ற அனைத்தையும் இருவருமே திட்டமிட்டு செய்தால்தான் அந்த வாழ்க்கை செம்மையாக நடக்கும், அந்த சமுதாயம் செம்மையாக நடக்கும், அந்த நாடே செழிப்புற்றும் வளரும், மேன்மையுறும். ஆனால் இங்கே எல்லாவற்றிற்குமே ஒரு பெண் ஆணையை எதிர்பார்க்க வேண்டியிருக்கின்றது. இவர்கள் ஒழுங்காக இருந்தால், இவர்கள் எவருக்கு தடைகள் சட்டங்களை போடாது இருந்தால், பெண்கள் எல்லாவற்றிலுமே மேன்மையாக நின்று எல்லாவற்றையுமே சிறப்பாக செய்து முடிப்பார்கள். விருந்தோம்பல் இவர்களே வந்தவுடன் படுத்து விடுவார்கள், சோபாக்கில படுத்து விடுவார்கள். இவற்றை அல்லது எல்லாத்தையும் பெண்கள் தான் பார்க்க வேண்டும். குழந்தைகளின் பொறுப்பை வந்தது படுத்துக்கிறது, படுத்துவார்கள், டிவியை போடுவார்கள், ரெஸ்லிங் அது இது என்று சொல்லி ஓய்வில்லாத சமமாக விழித்திருந்து பார்ப்பார்கள். வீட்டு தேவைகளை கேட்க மாட்டார்கள். பெண்ணானவள் விடிய எழும்பி தனது கடமைகளை செய்து, தன் கணவனுக்குரிய கடமைகளை செய்து, பிள்ளைகளுக்குரிய கடமைகளை செய்து, இதற்கும் மேலாக தமது தாய் தந்தையருக்குரிய கடமைகள் செய்து, அதற்கும் மேலாக இவர்கள் பெற்றவர்களின் கடமைகளையும் செய்து, இந்த கனடாவில் எத்தனை பொறுப்புகளை ஒரு பெண்ணானவள் சுமக்கின்றாள், அத்தனைக்கும் குறுக்கீடாக இந்த ஆணாதிக்கம் என்று அவர்களது செயற்பாடுகளை மட்டுப்படுத்துகிறது என்பது உண்மையாகத்தான் இருக்கின்றது. அதனால்தான் சில வீடுகளில் உள்ள முதியவர்களை முதியோர் இல்லங்களுக்கு அனுப்ப வேண்டிய தேவை கூட எழுகின்றது என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஆணாதிக்கம் குறைந்து பெண்மையையும் மதித்து நடந்தால் இந்த நாட்டிலே தமிழர்கள் நல்ல மேன்மையை அடைந்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னும் ஒரு செய்தி, இந்த ஆணாதிக்க வர்க்கத்தினால் கொண்டு வரப்பட்ட இன்னொரு பழமொழி பெண் புத்தி பின் புத்தி. அது வேற. பெண் புத்தி பின் புத்தி என்கின்றார்கள். குத்தி குத்தி பேசுறீங்களா? குத்தி குத்தி பேசுவார்கள். பட்டை கோழி குளம் கூடி பொழுது விடியுமோ, அது வேற சொல்றாங்க. அது வேற. ஆண் சேவைகள் கூறுவதாக உலகம் விடுகிறது என்ற எண்ணம் அவர்களுக்குள். உண்மை நிலையை அவர்கள் உணர்வதே இல்லை. ஆதிக்கம், அந்த ஆண் ஆதிக்கம் என்ற அறியாமை சேற்றுக்குள் அவர்கள் இருந்து பெண்களுக்கு செய்கின்ற கொடுமைகளோ ஏராளம் ஏராளம். அதனால்தான் பெண்கள் பல வகைகளிலுமே என்று நோயாளிகளாக உளவியல் ரீதியில் பாதிக்கப்பட்டு செய்வதே என்னென்று தெரியாமலுக்கு அல்லல்படுகின்ற சூழல் உருவாகி இருக்கின்றது. அடுத்ததாக பெண்கள் என்றால் அவர்கள் எதிர்பார்ப்பது அச்சமுடையவர்களாக இருக்க வேண்டும், நாணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பயிர்ப்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும்,
மடம் இருக்க வேண்டும். அச்சம், மடம், நாணம், பைப்பு அத்தனையும் பெண்களுக்கு தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் பெண்களிடம் எதிர்பார்ப்பதோ ஏராளம் ஏராளம். ஏன் அவர்கள் அன்பினால் அந்த குடும்பத்தை, அந்த சமூகத்தை, அந்த நாட்டை அவர்கள் கட்டி எழுப்ப ஏன் தவறி விடுகின்றார்கள்? அவர்கள் விடுகின்ற தவறினால் அந்த ஆதிக்கம் என்ற பெரும் குறையினால் இந்த சமுதாயத்தில் பெண்கள், குழந்தைகள் பல ரீதியாக பல வகைகளிலும் சீர்குலைக்கப்பட்டுள்ளார்கள். பெண்கள் தாம் விரும்பியபடி படிக்க முடியாது, தாம் விரும்பியபடி உழைக்க முடியாது. வேலைக்கு போவதென்று சொன்னாலும் இரவு நீ இந்த நேரத்துக்கு முதல் வீட்டில் நிற்க வேணும், படிக்க போனால் என்னை விட நீ மேலாக படித்து விடுவாய் என்று அந்த பெண்ணின் முன்னேற்றத்திற்கு பல வகைகளிலுமே தடை போட்டு பெண்களின் வளர்ச்சியை சீர்குலைக்கின்றார்கள், குடும்ப வளர்ச்சியை சீர்குலைக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாங்க உங்களை கும்பிட்டுட்டா அப்புறம் மழை பெய்யினா பெய்யும்னு நீங்க தானே எழுதி வச்சிருக்கீங்க. ஏன் நீங்க கடவுளை கும்பிட்டு மழை பெய்யுன்னு சொல்லுங்க. எழுதுறது ஆம்பளைங்க சாஸ்திரத்தை எழுதி வச்சுக்கிட்டு பாரதிய மீச சாஸ்திரம் தான். அதெல்லாம் கங்கை கரையிலே குடிய துண்டி போட்டு புதைச்சிடறான் அப்படின்னு சொல்லுவார் பாரதி. அந்த மாதிரி இவங்க ஒரு சாஸ்திரத்தை எழுதி வச்சுக்கிட்டு இவங்க மழை பெய்யுன்னு சொல்லலைன்னா, இவங்க சொல்லி மழை பெய்யலைன்னா சரியில்லை. இன்னும் சரியில்லை, சரியில்லையா இன்னொரு கொண்டாட்டி கட்டுவீங்க அப்படின்னா என்னையா அர்த்தம்? என்ன காரணம்? அதை வரிசையா பிடிச்சிட்டு பெண் புத்தி, பின் புத்தி, பெட்டக்கூடி குவி விடியவா, இதெல்லாம் பழமொழி யார் எழுதுறது? எந்த பொம்பளையா பழமொழி சொல்லியிருப்பாங்களா? பழமொழியை சொல்லி வச்சுக்கிட்டு அப்புறம் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, தொல்காப்பியத்தில் இப்படி சூத்திரம் இருக்கு. இதெல்லாம் எழுதுறது யாரு? ஆமா, ஆண்கள். இப்படி ஒரு சாத்திரத்தை எழுதி வச்சுக்கிட்டு நீங்க இப்படி எங்களோட விளையாடிக்கிட்டு இருக்கலாமா? உங்களாலேயே தகராறே வருது. இந்த பயிர்ப்புன்றத வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணு பஸ்ல போக முடியுமா இந்த காலத்துல? பயிர்ப்புனா என்ன? பயிர்ப்பு அப்படின்னா தன் கணவனை அல்லாத பிற ஆடவருடைய உடல் மறந்து மேல படப்படாது. பஸ்ல பிரயாணம் பண்ண முடியுமா? நர்ஸ் வேலை பார்க்க முடியுமா? நடக்கக்கூடிய காரியமா அதெல்லாம்? டாக்டரா இருக்க முடியுமா? முடியாதுல்ல. சாஸ்திரத்தை இப்படி எழுதி வச்சுக்கிட்டு நீங்க எங்களை சிரமப்படுத்திருக்கீங்களா ஐயா அப்படின்னு நல்ல டாக்டர் ஐயாவை போச்சு அந்த கட்சி. அப்பதே உட்கார்ந்துருச்சு. அது இங்கிருந்து கீழே கை தட்ட பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு? தாய்மார்களே தட்டுறாங்க. அதுல மீன் திரும்புறாங்க, பக்கத்தில் இருக்கிற ஆண்கள் தட்டுறாங்க. எப்படி நெருக்கடி இருக்கு பார்த்தீங்களா? இவ்வளவு நெருக்கடி இருக்கே, நமக்கு இதெல்லாம் தேவையா? என்ன செய்ய போறாரு டாக்டர் ஐயா விக்டர் பிகிறார் ஐயா? நீங்க ஊசியை போட்டிருந்தாலும் 4 காத்து கிடைச்சிருக்கோம். இங்க வந்து ஐயா வாங்க வாங்க. அன்னை தமிழ் பெயரால் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இந்த பட்டிமன்ற பல மேடைகள், பல களம் கண்ட அனுபவசாலிகளோடு எனக்கு சரியாசனம் தந்து, அத்தோடு இந்த இயலாதவன் சொலமன் பாப்பையாவின் தலைமையில் பட்டிமன்றம் நடத்த, ஐயா மன்னிக்க வேண்டும், நான் உங்களை இயலாதவன் என்று குறிப்பிட்டது காரணம் உங்களை இழித்து கூறுவதற்காக அல்ல. இயல் என்ற தமிழிலே நீங்கள் ஆதவன், சூரியன். எப்படி வேணாலும் சொல்லுங்க. எனவே
துரித பணமாற்று செய்வதற்கு நன்றி கூறிக்கொண்டு ஒரு சிறு கவிதையோடு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். ஒரு பெண் தென்றலாய் தவழ்ந்திருப்பால் திருமணம் செய் முன்னாலே, நன்று வீசும் வாடை காக்கான் நல் மனம் செய் அந்நாளே, கொன்றுவிடும் சூறை காக்கான் குடும்பத்தை ஆளுகையில் நின்றிட வேளாமல் பெண் முன் சுழலும் ஆண்மகனே. அடுத்ததாக திரு ராஜ்மீரா அவர்கள் கூறிய ஒரு சில விவரங்களுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்துவிட்டு அடுத்த நான் கூற வந்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது தெய்வம் தொழால் கொடுநொழுவாய் பெய்யன பெய்யும் மழை என்று ஆண்கள் எழுதி வைத்தார்கள், அதாவது வள்ளுவர் எழுதி வைத்தார் என்று கூறினார். அந்த அந்த குறளுக்கு வேறு விளக்கம் உண்டு. அதாவது தெய்வம் தொழால் தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மழை என்றால் தெய்வத்தை தொழாமல் தன் கணவனை தொழுதலும் பெண் பெய்யென்று சொன்னவுடன் பெய்கிற மழைக்கு சமானமானவள் என்ற அர்த்தத்தில் தான் வள்ளுவர் என்று எழுதியிருந்தாரே ஒழிய அவள் மழையை பெய்யென்று சொன்னால் மழை பெய்யும் என்ற அர்த்தத்தில் எழுதவில்லை. அது வழங்க மாட்டேங்கிறது. இரண்டாவதாக அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற நாற்குணங்களை பெண்ணுக்கு கொடுத்து அதன்படி அடங்கி நட என்று கூறியதாக கூறினார். ஆனால் அதை பற்றி ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்கிறது. அந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்பன பெண்களை அடக்கி வைப்பதற்காக கொடுக்கப்பட்டதல்ல, பெண்கள் வீட்டிலே அதிகாரம் செய்வதற்கு கொடுக்கப்பட்ட 4 குணங்கள் அவை. அதைத்தான் ஒரு பழைய பாடல் வீட்டில் அதிகாரம் பண்ண. அதாவது ஒரு பழைய பாடல் இருந்தது. நாட்குணமும் நாட்படையாய் ஐம்புலனும் நல்ல வைச்சாய் ஆர்க்கும் சிலம்பே அணிமுரசாய் ஆளுமே பெண்மை அரசு. அதாவது அந்த நாட்குணங்களும் பெண்களுக்கு வழங்கப்பட்ட 4 படைகள் அவற்றை கொடுத்து அந்த வீட்டை அரசு செய்ய அனுப்பி இருக்கிறார், அதாவது செய்யும்படி அனுப்பி இருக்கிறார்கள் அந்த காலத்து ஆண்டு. இப்ப அரசு செய்யும் போது நமக்கு அது பிடிக்கல. நான் இன்று அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று நான் வாதாடுவதற்கு வரவில்லை. ஆனால் இப்பொழுது அடுப்பும் கிடையாது, ஊதுவதற்கு குரலும் கிடையாது. அன்று அடுப்பூதிய பெண்கள் இப்பொழுது என்ன பண்ணுகிறார்கள்? ஆத்துக்காரனுக்கு ஊதி 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 அவன் அக்கினி பிளம்பாக வெடித்து சிதறி ஒரு சின்னாபின்னமான கட்டத்தை வந்தடைந்த பின்புதான் வருத்தப்படுகிறார்கள். அதன் காரணத்தினால் தான் வாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி என்று நான் கூறவில்லை, அந்த ஆண்டவர் முருக பெருமானே கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்று நாங்கள் பார்க்கின்ற புதுமை பெண்கள், நாங்கள் புதுமை தழுவுதலை வேண்டாம் என்று கூறவில்லை, ஆனால் புதுமை மோகத்தை தான் வெறுக்கின்றோம். இன்று புதுமை மோகம் எந்த அளவிலே நிற்கின்றது? வெளியேற துடிக்கும் அங்கங்களை விளம்பரம் செய்யும் விதத்திலே ஆடையை அணிந்து கொண்டு வீதியிலே நின்று கொண்டு இருக்கின்ற பொழுது அதை பார்த்து சில வாலிபர்கள் சில விமர்சனம் செய்ய, அதைத் தொடர்ந்து அவளுடைய அண்ணன் தம்பி அங்கே வர, அதைத் தொடர்ந்து இப்படி சங்கிலி தொடராக பல சம்பவங்கள் சண்டைகள் சரித்திரங்கள் என்று போய்கொண்டே இருக்கின்றது. இதனால் தான் இந்த புதுமை மோகம் வேண்டாம், சண்டையே வேண்டாம், குடும்ப சீர்குலைவு வேண்டாம் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். இங்கேயும் இந்த விளம்பர ஆடைதானா? இதை உணர்ந்துதான் இந்த உதாரணத்துக்கு ஒரு பெண், தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தனது பல புதுமை முகத்தை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு இன்று பழமை வேடம் பூண்டு தனது அதாவது அலங்காரங்களை எல்லாம் மாற்றி இன்று அம்மா என்று கட்சிக்காரர்கள் கையெழுத்து கும்பிடும் இதற்கு வந்திருக்கிறார்கள். அது பழமை நாடலே ஒழிய புதுமை முகம் தந்த சிறப்பு அல்ல. அந்த மாதிரி இந்த பெண்களையும் மாற்றம்ன்றீங்க. இவர்கள் இங்கே அணிந்து கொண்டிருப்பதும் அதே பழமை தழுவிய ஆடைகள் தான். ஆனால் விதண்டாவாதம் செய்வதற்காகத்தான் இப்பொழுது அந்த புதுமை முகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று
பல புதுமை பண்களை நாங்கள் வீதியிலே காண்கிறோம். எவ்வாறு? எங்கும் புதுமை, அதாவது தலையிலே புதுமை, கண்ணுக்கு புதுமை, சொண்டுக்கு உதட்டுக்கு புதுமை, நகத்துக்கு புதுமை என்று பல வகை புதுமைகளை பூசிக்கொண்டு வந்து நிற்கிறார்கள். இந்த பெண்கள் இவ்வாறு செய்வதனால் என்ன நடக்கிறது? உதாரணமாக இவர்கள் இதற்கு செலவழிக்கும் காசு வீட்டில் மட்டும் பொருளாதார பிரச்சனையை கிளப்பவில்லை, நாட்டுக்கே கிளப்புகிறது. உதாரணத்துக்கு அமெரிக்காவிலே 1 மாத காலத்துக்கு பெண்களின் அலங்கார பொருள்களுக்கு செலவழிக்கும் பணத்தில் இலங்கையிலே 1 வருட காலத்துக்கு அத்தனை மக்களுக்கும் பட்டினி என்று தீர்வு போடலாம். எனவே இது வீட்டை மட்டும் குழப்புகின்ற பிரச்சனை அல்ல, நாட்டையே குழப்புகின்ற பிரச்சனை. ஒரு காலத்திலே பெண்களை பொறுமைக்கு உதாரணமாக கூறினார்கள். இன்று உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், உங்களுடைய எத்தனை வீட்டிலே பெண்களை நீங்கள் பொறுமைக்கு உதாரணம் சொல்வீர்கள்? இது பொறுமைக்கா? ஐயா கூறினதன்படி இதே பொழிதான். சொல்லி முடிந்தால் சம்மதம், இல்லாவிட்டால் ஏனையா வீண்பட்டு நாங்கள் வெளியே போய்விடுவோம். ஏனென்றால் அவர்களிடம் வாய் கொடுத்து தப்ப முடியாது. என்னிடம் வந்த ஒரு நோயாளி என்ன என்னுடைய மருந்து ஒருவர் கூறிய சில வார்த்தைகளை நான் என்னுடைய பாட ஒன்றிலே போட்டேன். அவர் கூறினார், சொல்லடிகள் பட்டு இங்கே நாடும் நானும் சாவதிலும் செல்லடிகள் பட்டு தாரும் கண்மணி, எங்கள் சொந்த மண்ணில் சாவதின்பம் கண்மணி. பாட்டு வரும்ன்றது எவ்வளவு சரியா இருக்கு பார்த்தீங்களா? அதை விட இன்னொரு, இதுவும் என்னுடைய கிளினிக்கிலே நடந்த சம்பவம். அவர் ஒருமுறை தன்னுடைய மனைவியை கை நீட்டி அடித்து விட்டார். உடனே 911 ஐயா சொன்னது போல அவரை கொண்டு போய் விட்டார்கள். இருக்காருங்க இவர் இங்கே தொழில் அப்பொழுது நான் சொன்னேன், எப்படி இருந்தாலும் நீங்கள் கை நீட்டி அடித்தது தவறு. அப்பொழுது அவர் சொன்னார், என்னுடைய மனைவி பேசியதை கேட்டிருந்தால் நீங்க இதை சொல்லி இருக்க மாட்டீர்கள் என்று விட்டு அடுத்த முறை வரும்போது அவருடைய மனைவி தொலைபேசியிலே அவருடன் சம்பாதித்ததை ஒளிநாடாவிலே பதிவு செய்து கொண்டு வந்தார். கேட்பதற்கே சகிக்க முடியாத அளவு அவருடைய ஆணை, அதாவது அவனுடைய சுய கௌரவத்தை, சுய மரியாதையை அவனுடைய எவ்வளவுக்கு இழிவுபடுத்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு இழிவான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள், அதாவது நாங்கள் இன்று உடல் ரீதியான வன்முறைகளை பற்றி பேசுகின்றோம். ஆனால் உண்மையிலே சிந்தித்து பார்த்தால் எந்த வகையிலே, அதாவது உடல் ரீதியான வன்முறைகள் மட்டும்தான் வன்முறைகளா? அவைகள் மட்டும்தான் கண்டிக்கப்பட வேண்டியவைகளா? வார்த்தை வன்முறைகள், வார்த்தை வரம்பு மீறல்கள் இங்கே வீடு தோறும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அவற்றை தட்டி கேட்க ஆட்கள் இல்லை, சட்டம் இல்லை. அதன் காரணத்தினால் அவர்கள் அதை ஒரு சாதகமாக வைத்துக் கொண்டு இன்று, அதாவது எய்தவனிற்கு அம்பை நோவது போல நாங்கள் அந்த காரணமாக இருந்தவரை விட்டுவிட்டு அது அம்பை மட்டும் வந்து கொண்டிருக்கின்றோம். நல்ல செய்திகளை சொல்லியிருக்க. அதாவது வார்த்தை வன்முறை இருக்கு பாருங்க, ஒரு அருமையான செய்தி. நான் என்னையும் அடிக்கிறது, கை நீட்டி அடிக்க வேண்டிய கட்டாயம் எப்போ வந்துச்சு? வார்த்தையாலே அடிக்கிறது. அது இந்த பொம்பளை பேசியிருக்கு பாருங்க, அப்பதான் அந்த பையன் அடிக்கிறீங்க. அவன் அடிச்சதுக்கு இவர் அவருக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு, அடிக்கலாமாயா எப்படி இருக்கு பாருங்க. அவன் என்ன செஞ்சிருக்கான், இந்த சூழ்நிலையாக அடிச்சேன்றதுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொண்டாந்துருக்கான். அதை கேட்ட பிற்பாடுதான் இவரு, அடடா உனக்கு இருந்த புத்தி எனக்கு இல்லாம போட்டா கஷ்டம் என்னங்க. என்னங்க இப்படி ஒரு, அதாவது சொல்லவே முடியலைன்றாரு, சொல்லவே முடியாத அளவுக்கு வார்த்தை. இப்ப
பரிதாபம். இதை சொல்லு, ஒரு சொல்லு வெல்லும், ஒரு சொல்லு கொல்லும்னா நம்ம ஊர்ல கொன்னுக்கே என்ன பாடு. இப்படி பேசிட்டு உண்மையா உட்கார்ந்து இருந்தா அப்ப எப்படி வரும் ஆம்பளைக்கு வெறி. கை நீட்டானா உடனே பழமை மாறும். நீ என்ன முன்னாடி இருக்க மாதிரி எங்களை ஆணாதிக்கமா அப்படின்னா இந்த என்ன சொல்றாரு, ஆணாதிக்கம் இருக்கட்டும், பெண் ஆதிக்கம் எப்படி வந்துருச்சு, வார்த்தையிலேயே வந்திருக்கு. அடி கிடையாது, அடியிலே கிடையாது. இப்ப தண்ணி வச்சு அடிக்கிறாங்க, கலைக்கிறாங்க இல்ல, கூட்டத்தை கலைக்கிறது தடி அடி கிடையாது, தண்ணி அடிதான். பார்த்து ஆண்கள் தடி அடி, பெண்கள் தண்ணி அடி. காலி பண்ண என்னங்க இது, எவ்வளவு சங்கடப்பட்டு இருப்பாரு டாக்டர். அதை கேட்டிருக்காரு பாருங்க, அந்த ரெக்கார்ட் பண்ணதை வச்சிருங்க. எல்லா ஜனங்களுக்கும் போட்டு ஒரு தெளிவா விட்டா ரொம்ப கடுமையான விஷயம் தான். இவ்வளவு தெளிவா அந்த ஆள் அனுபவிச்சிருக்கக்கூடிய விவரங்களை எல்லாம். அது மட்டும் இல்லை, அலங்காரம் அலங்காரம் தான். நீங்க ஒரு அளவுக்கு வேண்டாமா சொல்ற பாருங்களேன், சம்பாதிக்கிறது சரி, அதை பத்தி பரவாயில்ல. நீ இப்படியா அலங்காரம் பண்றது, அலங்காரம் பண்ணி விளம்பரம் பண்றது. அப்புறம் முன்னாடி வருவானா இல்லையா ஆளு, அவன் இங்கதானே தேடிக்கிட்டு இருக்கான். அங்கங்க பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புல, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல நிக்கிறான் பையன். எதுக்கு நான் நிக்கிறேன்னா, போயா வேலையை பார்த்துக்கிட்டு அங்களே நொந்து போயிட்டு இருக்கிறேன். என்ன விஷயம்னா ஒண்ணும் வரலையா, பஸ்ஸுக்குள்ள ஏறிட்டு அப்படியே ஏறி பார்த்துட்டு தப்புன்னு இறங்கிடுவான். என்னடா இங்க இறங்கிட்டு அப்படின்னா பூரா கலடா இருக்கு. காரணம் என்ன, இந்த அலங்காரம் தானையா. இந்த அலங்காரம் தான் என்ன ஆகும், அதையும் போட்டு வச்சு புதுமை மோகம், பொறுமை கிடையாது. அப்படி நல்ல செய்திகளை அது அனுபவித்தவர்களிடத்தில் கேட்டு ரொம்ப திறம்பட எழுதிக்கூடாதுன்னு சொன்னாங்க. சிங்கப்பூர், மலேசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் போன்றவற்றிற்கு டொரண்டோ, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய நகரங்களில் இருந்து துரித பணமாற்று சேவை தருகிறார்கள். யோ மணி டிரான்ஸ்ஃபரிங், 29 Dundas Street East, Mississauga, 905-290-8318. மகிழ்ச்சி. தமிழாசிரியர்கள் பேசுறது இருக்கு பாருங்க, அது பெரிய விஷயம் இல்லை. நீங்க பேசுறதுதான் பேச்சு. இந்த மேடை அலங்கரிக்கிற விஷயம் கடுமையா செஞ்சிருக்காங்க. இதுக்கு எப்படி பதில் சொல்ல, கஷ்டம்தான். அவங்க சொல்லியிருக்கிறத பார்த்தா இதுக்கு கலாநிதி வாங்க வாங்க. இன்றைய சொற்போர் அரங்கை ஒழுங்கு செய்த ஜோ துரித பணமாற்று சேவை குடும்பத்தினரே, இன்று நல்ல தீர்ப்பு வழங்க வந்திருக்கின்ற மன்னன் சாலமன் அவர்களே, சாலமன் மன்னனுடைய தீர்ப்பை போல உங்களுடைய தீர்ப்பும் தாய்க்குரிய நல்ல தீர்ப்பாக, குழந்தைக்குரிய நல்ல தீர்ப்பாக, குடும்பத்தை சீர்குலைக்காத தீர்ப்பாக அமைய வேண்டும் என்று உங்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய சொற்போர் அரங்கிலே என்னுடன் வாழ வந்திருக்கின்ற இன்றைய சூழலிலே பழமை எமக்கு கைகொடுக்காது, புதுமையை நாடி செல்ல வேண்டும் என்கின்ற புதுமை என்கின்ற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு என்னோடு அரங்கிலே சொற்போர் நிகழ்த்த வந்திருக்கின்ற அணியினரே, இன்றும் வீட்டு பிரச்சனையை வீதிக்கு கொண்டு வந்து அவையிலே போட்டு உடைத்து எங்களையும் பேச வைத்து அமர்ந்திருக்கின்ற அன்புமிகு நண்பர்களே, ஆண்களின் பழமைவாதமே பெண்களின் புதுமை மோகமே. ஐயா சாலமன் அவர்களே, இதிலேயே தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. பழமை வாதம் அது பக்கவாதமாக இருக்கும், பாரிசவாதமாக இருக்கும். குடும்பத்திலே ஆங்காங்கே நாடி பிடிப்பை கொண்டு வரும். அந்த பிடிப்பு எழும்ப முடியாதபடி எங்களை நிற்க வைத்து நிலைமாற வைக்கும். இவர்கள் வாதம் பிடித்தவர்கள். இவர்களுக்கு ஒரு ஊன்றுகோல் தேவை. மூன்றாவது கால் இல்லாமல் நடக்க முடியாத வாதவாதிகள் இவர்கள். நாங்கள் புதுமை மோக
புதுமை என்ற சொல் என்ன அர்த்தத்திலே நிற்கிறது என்று சொன்னால், கால ஓட்டத்திற்கு அமைய புதியன புகுதலும் பழையன கடிதலும் வலுவல காலம் வகைதானே என்றார்கள் இலக்கியவாதிகள். பழமை கால ஓட்டத்திலே, காலச்சக்கரத்திலே, காலத்தினுடைய சுழற்சியிலே தன்னை இழுத்துக் கொண்டு செல்ல முடியாதபடி சில முட்டுக்கட்டைகளையும் முன்னுதாரணம் அல்லாத மரபு சார்ந்த, தலைமுறை சார்ந்த, பண்பாடு சார்ந்த, இனம் சார்ந்த, காலத்துக்கு ஒவ்வாத பழக்க வழக்கங்களையும் கை கொண்டு இருந்தால், காலத்தின் ஓட்டத்துக்கு அமைய பழமையிலே நின்று கொண்டு காலத்துக்கு ஏற்ற புதுமைகளை ஏற்படுத்துகின்ற மாற்றம் தான் ஐயா புதுமை. நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களை முதலில் சொன்னார்கள் மாடு மாதிரி உழைப்பார்கள். குடும்பத்துல வாழ போற பெண்ணுக்கு புத்திமதிகள் ஒரு பக்கம், எத்தனையோ விடயங்கள். எங்களை மாடு என்றார்கள். நாங்கள் பல காலங்கள் செத்து மாடுகளாக இருந்தோம். சுற்றி சுற்றி குடும்பத்துக்காக வந்தோம். எங்களுக்கு தீனி எதுவும் கிடைக்கவில்லை. மனித மாடுகளாக வண்டிலே பூட்டப்பட்டு இழுத்தோம். கல்லூரோட்டு, முள்ளு பாதைகள், இடர்கள், முட்கள் எல்லா பாதைகளிலும் தொடர்ந்தோம். எங்களோடு ஒத்து பூட்டப்பட்ட மாடுகள் எங்களோடு சமனாக ஓடி வர மறுத்தன. அவர்களிடம் கடமை என்கிற வாதம், பின்னால் அவர்கள் பெரிய மூட்டை முதுகலிலே அன்பு, பண்பு, பாசம், விட்டுக் கொடுத்தல், தியாகம், பொறுமை, ஒத்துழைத்தல், விழிப்புணர்வு என்கின்ற பாதங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் எதிர்காலம் நோக்கிய பாதையிலே சென்று கொண்டிருக்க, இவர்கள் பழமை தங்களுடைய இதயத்திலேயே சிம்மாசனம் விட்டு ஒன்றுமே இல்லாத வெற்று அரசிலே சுயமரியாதை, ஆணாதிக்கம், அடக்குமுறை என்கின்ற அரசை கையிலே பிடித்துக் கொண்டு வெறும் அரசு ஆண்டு கொண்டிருக்க, நாங்கள் புதுமை என்கின்ற ஆயுதத்தை கையிலே எடுத்துக்கொண்டு மனித மாடுகளாக இருந்த நாங்கள், செத்து மாடுகளாக இருந்த நாங்கள் மனித ஜந்திரங்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். முன்புதான் எங்களுக்கு வேலை சுமை, வீட்டு சுமை என்ற 2 சுமை இருந்தது. இந்த புலம்பெயர்ந்த நாடிலே ஐயா குடும்ப அமைப்பு என்று சொல்கின்ற பொழுது, ஈழத்திலே இருக்கிற குடும்ப அமைப்பு, உங்களுடைய தமிழகத்திலே இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பு, புலம்பெயர்ந்த நாடுகளிலே இங்கு இருக்கக்கூடிய தமிழ் குடும்பங்களின் அமைப்பு என்கின்ற 3 விடயங்கள் இருக்கின்றன. 2வது சீர்குலைந்ததா, சீர்குலைந்து கொண்டிருக்கின்றதா, சீர்குலையுமா? சீர்குலையாது. ஏனென்றால் சீர்கொண்டு வரவர்கள் பெண்கள். எங்களிடம் பொறுப்புகள் இருக்கிறது, கடமைகள் இருக்கிறது. குடும்பம் என்கின்ற அச்சாணியாக இயந்து கொண்டிருப்பவர்கள் நாங்கள். நாங்கள் சீர்குலைய விட மாட்டோம். ஆகவே சீர்குலையாது என்கிற உறுதியை நாங்கள் ஆணித்தரமாக கூறிக்கொண்டு சீர்குலைந்ததற்கும் சீர்குலைந்து கொண்டிருப்பதற்கும் காரணங்களை நான் கூறுகிறேன். வைத்தியரானந்தி அவர்கள் சொன்னார்கள், அச்சம் நாட்குணமும் நாட்படையாய், அன்புலனும் நல்லமைச்சாய், ஆற்றும் சிலம்பே அணிவரசாய், வேட்படையும் வாழுமே கண்ணாய், சீர மதிப்புடைக்கு ஆணுமே பெண்மை அரசு. புகழேந்தி புலவர் தமேதிக்கு சூடிய போராடம். 20ஆம் நூற்றாண்டிலே பாரதி என்கிற கவிஞன் வந்தான். அவன் புரட்சி கவியாக, புதுமை கவியாக, மகாகவியாக ஏன் நின்றான் என்றால் மன்னன் அவர்களே 2 காரணங்கள். அவன் ஒன்று, பழமைக்குள் நின்று கொண்டு புதுமை பெண்ணை படைத்தான். நிமிர்ந்த நன்னடையும் நேர்ந்த பாதையும் நிலத்தில் யாவருக்கும் அஞ்சாத சிவந்த ஞான செலுத்தும் இருப்பதால் செம்மை மாந்த கிளம்புவதில்லை என்று சொன்னார். முதலிலே ஆணை ஒரு கட்சியாகவும் பெண்ணை ஒரு கட்சியாகவும் வைத்தவன் பாரதி. ஐயா சொன்னீர்களே கலவியல், கற்பு நெறி என்று சொல்ல வந்தால் அதனை இது கட்சிக்கும் போது விளைப்போம் என்று சொன்னான். அச்சமும் நாணமும் நாயகத்துவம் வேணுமாம் என்று சொன்னான். வள்ளுவர் சொன்னார், புரிந்துதான் சொன்னார். ஆண்களுக்கு சொன்னார், புறன்மனை சேராதே, புறன்மனை சேர, புறனில் விளையாதே, புறன்மனை நோக்கா பேராண்மை. ஆண்களின் புத்தி அறிந்து ஆண்களுக்கு சொன்னது இது. பெண்களுக்கு சொன்னார் சாலமன் மன்னன் அவர்களே, பெண்களுக்கு சொன்னார், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொக்காத்து சோவிலார் பெண். உன்னைக்கா தற்காத்து தற்கொண்டவனை பேணம்மான்னு சொன்னார். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. தற்கொண்டவனை பேணு, தகை சார்ந்த சொக்காத்தும் நீ
சோகற்றவள் பெண் என்றார். அதனால் தான் பெண் என்ற கையிலே அச்சாணி இருக்கிறது. இங்கே சொன்னார்கள், 2 நிமிடங்கள் தரவானும் ஐயா. இங்கே சொன்னார்கள் 9-1 இருக்குன்னு சொன்னார். இங்க ஒரு கதை இருக்கிறது. இந்த வைத்தியராணி சொன்னார், அந்த ஒளிப்பதிவு நாடா பெண் பேசியதை ஒளிப்பதிவு செய்தீர்களே, அதற்கு முன் ஆண் என்ன செய்தான் என்று ஒளிப்பதிவு செய்தீர்கள்? என்ன செய்தீர்கள்? யோசிச்சு பேசுறது. இங்கே பல பெண்களுக்கு டிப்ரெஷன் சொல்கிறார்கள், மனவியால். அதை கொண்டு வந்தவர்களே இந்த ஆண்கள். அவர்கள் திருமணம் முடிக்கும் வரைக்கும், செல்விகளாக இருக்கும் வரைக்கும் ஒழுங்காகத்தான் இருந்தார்கள். இவர்களுடைய கொடுமைகளினாலேயும் அடக்குமுறைகளினாலேயும் புரிந்துணர்வு இல்லாமையினாலேயும் வந்ததுதான் அந்த மனத்தால். ஒன்று தெரியுமா ஐயா, இங்கே அழைத்தால் போலீஸ் வரும் என்று சொல்லிவிட்டு ஒரு நண்பர் ஸ்ரீலங்காவுக்கு கூட்டிக் கொண்டு போய் போன கோடை விடுமுறையிலே அவருக்கு அடித்தார். ஏனென்று சொன்னால் இப்போ அடிவாக்கம் 911 இங்க உள்ள அப்பா அம்மார் இங்கே வருகின்ற தங்களுடைய மகன்மாருக்கு ஈழத்திலே இருந்து வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒன்று ஆண்கள் சம்மதிக்கிறார்கள் இல்லையா, தானும் பல்கலைக்கழகத்தில் படித்துவிட்டு அட்டைக்கடனில் வைத்திருக்கிறேன் அவசர், அவளும் வைத்திருந்தால் அதை கட்டி முடிப்பதற்கே 10 ஆண்டுகள் வேணும். அதனால் பல்கலைக்கழகம் பட்டதால் எனக்கு வேண்டாம். அப்பா நினைக்கிறார், இங்கே பிறந்தவன் சில வேளை அப்படி இப்படி இருப்பானோ, மகனை பற்றி கவலை இல்லை. ஊரில் இருந்து பட்டவன் அவன் சொக்க தங்கம் வந்துவிட்டது. தூதுவனை அனுப்புகிறார், நான் மன்னன், அவளுடைய மகளிலே எனக்கு விருப்பம் வந்துவிட்டது, மையல் வந்துவிட்டது, மீள முடியவில்லை. அந்த வேடுவர்கள் போய் மன்னன் மகளை திருமணம் செய்ய விரும்புகிறார் என்று கேட்டு விட்டுவார். தூதர்கள் உஷாராக போட மன்னன் பெண் கேட்கிறான், உடனே அப்படியே கொண்டு கன்னிகாதானம் செய்து விடுவார். அவர் சொல்லுகிறார், வேடுவர் தலைவர் விட்டதா, விட்டதா, கலைபாதி ஒரு வனத்தடை விட்டதா, துகிலுடைய விட்டு விழித்ததா, விட்டது உண்மையை காப்பாற்றுவேன் என்று கூறி அரிச்சந்திரன் சந்திரமதியையும் தேவதாசையும் ஒரு பிராமணனுக்கு விட்டான். நடந்தது என்ன? வெண்சுதைமுக விட்டதார் ராமன் 10 அவதாரங்களில் ஒருவன் தீக்குளிக்க விட்டவர். கேட்டார், யாரோ கேட்கிறார்களா, தான் தீக்குளிக்க விட்டாரா? வெண்சுதைமுக விட்டதார் துகில் உரிய விட்டு விழித்ததார் 5 பஞ்ச பாண்டவர் பூமியின் மைந்தர்கள், தர்மன், பீமன், அர்ஜுனன், சகுலன், மகாதேவர். அவர் கேட்கிறார், சூராடி துகிலிய வருகின்ற பொழுது என்னை தோற்றவின் தன்னை தோற்றாரா, தன்னை தோற்றவின் என்னை தோற்றாரா? அந்த பாஞ்சாலியின் துகிலில் இருந்த பொழுது கர்ணனை அவமானப்பட்டு போகிறான். தையல் சேலையை களைவாய், அவள் சீலையும் களைவாயும். அந்த கொடையிலே சிறப்பு பெற்ற கர்ணன் என்ற பாத்திரமே அங்கே தோற்று போய் நிற்கிறது. அதனால் தான் பாஞ்சாலிகள் நாங்கள் 5 கணவராயிருந்த அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது? கலைவாதி ஒரு வனத்திடை விட்டதா? நல அன்னமாக வந்து சனி பகவானிடம் தோற்று திருமணம் செய்த தமயந்தியை காதலியை கைவிட்ட பாதகன் என்று நன்மை ஓடி ஒழித்த நலன். அவர்களெல்லாம் மன்னர்கள் என்று நீங்கள் இருக்க வேண்டாம். எங்களிடையே அரிச்சந்திரர்கள் இருக்கிறார்கள், ராமர்கள் இருக்கிறார்கள், நலன்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் எங்களிடையே இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் சொல்கிறோம், ஐயா பாரதியார் பாட்டில் மட்டுமே காட்ட முடிந்த புதுமை பெண்ணை எங்கள் ஈழத்திலே பாட்டிலே உருவாக்கி நிலவிற்குரிய கவிதை எழுத நிமித்த புயல்கள் நாங்கள். எங்களுக்கு பெண் விடுதலைக்கு முதலே சமூக விடுதலை வேண்டும். சமூக விடுதலை கிடைக்கின்ற பொழுது பெண் விடுதலையும் சேர்ந்த சமூக விடுதலை வேண்டும் என்று உழைக்கிறவர்கள் நாங்கள். நாங்கள் சொல்கிறோம், குடும்பத்தினுடைய சீர்குலைவுக்கு ஒரு நாளும் பெண்களுடைய புதுவிமோகம் காரணமாக இருக்காது. தலைவெட்டுதலும் உடை போடுதலும் தனியார் ஏற்படுகின்ற பண்பாட்டு மாற்றம் அல்ல, அது நாகரிக மாற்றம். புலம்பெயர்ந்த மண்ணிலும் ஒரு பெண்ணானவள் கடமைக்குள் நின்று கொண்டு பண்பாட்டை தேடிக்கொண்டு காலத்துக்கேற்ற புதுமையை கையெடுத்துக் கொண்டு மனித ஜந்திரமாக தன்னுடைய கால்களிலே சில்லுகளை கூட்டிக் கொண்டு சக்கரமாக விழுகிறாள். அவள் குடும்ப சீர்குலைக்கு ஒரு நாளும் காரணமாக மாட்டாள். இந்த ஆண்கள் அவர்கள் தாங்களும் முன்னேறாமல் அவர்களையும் முன்னேற விடாமல் பிடித்து இழுக்காமல் அவருடைய பாதையிலே சேர்த்து ஓட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். யாரும் பேசணுமா?
பாவி அப்படியே உட்கார்ந்து என்ன பேச எத்தனை செய்தி இங்கிருந்து அப்படியே தாவி ஈழத்துக்கு ஓடுறாங்க. ஒரு நாளும் பெண் காரணமாக ஒரு நாள் எந்தெந்த நூலிலிருந்து ஒவ்வொரு செய்தி இல்லை அதையும் கொண்டு வந்து உள்ளவரையே ஒரு கருசனை உள்ள பெண்ணாக சும்மா ஒரு சமூகத்தை எப்படி காக்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், இந்த காலம் எப்படி கழிய வேண்டும் என்பதை பற்றி தன்னுடைய கருத்தாளமிக்க பேச்சு அது கொஞ்ச நேரத்தில் ஐயா சட்டத்தரணி மிரண்டு போய் உட்கார்ந்து என்ன செய்ய என்னெல்லாம் இந்த கட்சியில போட்டிருந்தா அப்போதே போயிருப்பேன். என்னங்க பேச முடியும் இல்லைங்க? கஷ்டம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தவிசிலே அமர்ந்து நல்ல தமிழ் தந்து நல்ல ஒரு தீர்ப்பையும் வழங்க இருக்கின்ற நடுவர் பெருமானவர்களே, எங்களோடும் எதிர்கட்சி சார்பிலும் பேச வந்திருக்கின்ற பெருந்தகைகளே, இந்த விவாதத்தின் விளைவு என்ன என்பதை காண்பதற்காக இங்கே விளைந்து வந்திருக்கின்ற விருந்தினர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். நடுவர் பெருமானவர்களே, உங்களுடைய அனுமதியோடு இந்த 4 பெண்களை ஒருமுறை கையெழுத்து கும்பிடலாம். இதுக்கு அனுமதியா வேணும், என்னையும் சேர்த்துக்கங்க. வேறு சொல்வது என்றால் நடுவர் பெருமானவர்களே, இந்த 4 பெண்களையும் பாருங்கள். உடல் முழுக்கப்பட்டு நெற்றியிலே பொட்டு, அவர்களுக்கு காவல் அரணாக தாலி சரடு அடி. இந்த பழமை தான் நாங்கள் வேண்டும் என்கிறோம். நம்ம நமக்கு ஒரு தாலி என்ன சொன்னோம்? இவர்கள் ரவிவர்மா வரைந்த ஓவியங்களாக இருக்கிறார்கள். இன்றைய பெண்களை பாருங்கள், பிக்காசோ வரைந்த படங்கள். ஆணையம் பெண்களுக்கு தேடி கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பரிதாபம் பாருங்கள். அதை விட கலாநிதியாளர்களையும் ராஜ்வீரா பேசியதையும் பார்த்த பின்பு அவர்கள் வீட்டிலே அவர்களுடைய கணவர்களுக்கு நாங்கள் என்ன மாதிரி அனுதாபம் தெரிவிக்கிறார்கள். அவர் வந்திருக்காங்க சார். என்னுடைய ஒரு கட்சிக்காரர் வந்தார், விவாகரத்து சம்பந்தமாக அவர் பேச வந்திருந்தார். அவர் வார்த்தைக்கு வார்த்தை தன்னுடைய கணவரை அந்த விசரன் என்றே சொல்லிக் கொண்டிருப்பார். நான் சொன்னேன், அந்த விசரன் பைத்தியகாரன் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார். நான் சொன்னேன், நீ எனக்கு முன்னாலே இப்படி பேசினால் உன்னுடைய வீட்டிலே உன்னுடைய கணவனை என்ன மாதிரி எல்லாம் பேசுவார் என்று. அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் அந்த விசாரணைக்கு லோயரா? அந்த பழமை என்ன சொல்லிச்சு? இப்படி பெற்றவராக இருங்கள் என்று சொல்லிச்சு. பாட்டு கலந்தரவே ஒரு பத்தினி பெண்கள் மத்தியம் கேட்டார் சார். என்னத்துக்காக கேட்டார்? பாட்டு கலந்தரவே ஒரு பத்தினி பெண்கள் வந்து கேட்டார். அப்ப பெண்ணு 2 வகை இருக்கு இல்லையா? இருக்கு. ஆனபடினாலே அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு எல்லாம் பெண்களுக்கு வேண்டும் சொன்னாங்க. சினிமா சொன்னாங்க, அச்சம் நாணம் 4 வகை சொன்னாங்க. 4 கிட்ட கூட்டம் ஒன்று நாட்டுக்குள்ளே இருக்குதுங்க. சொன்னீங்க அடிக்கத்தானே வந்தாங்க. என்ன நிச்சயவா இருந்தாங்க.
எப்படி கேட்க முடியும்? ஆண்கள் பேசுவதை எந்த கல்யாணம் முடித்தார்களோ அன்போடு அவருடைய பேச்சு அடக்கி இருக்கிறது. அதுதான் உண்மை. நீங்கள் அப்போது சொல்லியிருக்கிற நண்பர்களே, கல்யாண வீட்டிலே பெண் இப்படி இருப்பாள், சிரித்துக் கொண்டிருப்பாள், ஆண் இப்படி இருப்பான். ஆனால் கனடாவிலே அப்படி அல்ல. பெண் சிரித்துக் கொண்டிருப்பாள், ஆண் இப்படி இருப்பான். அந்த மாதிரி போய்கொண்டிருக்கும் நண்பர்கள் கணவன் தன்னுடைய மனைவி சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவள் கடைக்கு போய் காய்கறிகளை பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வர வேண்டும் என்பதற்காக ஒரு காரை வேண்டி கொடுத்தார். அவள் காரோடு போனவெல்லாம் இன்னும் வரவில்லை. நாங்கள் புதுமையை படைப்பதற்காக எங்களுடைய பெண்களுக்கு நாங்கள் 3 வேலை செய்து நாங்கள் வீட்டில் படைப்பதில்லை. நாங்கள் பெண்ணிலே படைக்கிறோம், பசிலே சில வேலை இறங்க வேண்டிய இடத்தை விட்டு வேலை என்று விடுகிறோம். ஆனால் எல்லாரும் அப்படித்தான் போறது. ஆண்களை பார்த்தால் எல்லோரும் 70 வயது 50 வயது இருக்கும். உண்மையிலே வயது 40. அந்த மாதிரி லோகத்தில் நாங்கள் வாழ்ந்துக்கிறோம். நண்பர்களே, எங்களுடைய ஏற்பட்டவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது பேர் சொல்லி அழைக்கிறார்கள், அது பரவாயில்லை. என்னுடைய வீட்டிலே ரசிக்கிறதே இல்லையா? அது மாத்திரமல்ல நண்பர்களே, இந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், கணவனுடைய கையிலே கரண்டியை கொடுத்து விட்டு, நீங்க சொன்னீங்களே மற்றவருடைய கையிலே பட்டால் கூட அது பைப்புக்கு இழுக்கு என்று சொன்னீர்கள். பெண்கள் என்ன செய்கிறார்கள்? கணவனுடைய கையிலே கரண்டியை கொடுத்து விட்டு பியூட்டி பார்லரிலே ஆரோடு கண்டவன் கையை கொடுத்து அதுக்கு போலீஸ் அடித்து கொடுக்கிறார்கள். கணவனுடைய கையை கணவனுடைய தலையை கடன்காரனுடைய கையிலே கொடுத்து விட்டு இன்னும் கடன்காரனுக்கு பைக் அடிக்கிறார். இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்க வெளிநாடுகளில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப மோசம் நடந்தவர்களே, இவர்களுக்கு எதிரியா இவர்கள் தான், நாங்கள் அல்ல. இவர்களுக்கு எதிரி இவர்கள் தான். அதாவது இறக்கிட்டு தொட்டு கொண்டு போவார்களே, அவைக்கு அதிகமாக நெல்லிக்கண்ணை ஆண்களுக்கு கொடுக்காம பெண்ணுக்கு கொடுத்தா இவர்கள் நாங்கள் போட்டுருவோம். அந்த பெண்ணாலே சொன்னால் 5 பெண்ணு கையால் 9 கொடுங்க என்று சொன்னார். நாங்க சொன்னோம்னா ஏதோ பாதியில கட்டுல போல நட்டிட்டு போறோம். அந்த மாதிரி கொண்டு கையா உண்மையிலே கொடுங்க என்று சொல்லி சொன்னார்கள். அந்த அவ்வை பிராட்டி பெண் தானே, அவர்கள் ஏன் பேசுவார்? சகோதரர்கள் கண்ணகியை பற்றி ஒரு விளாசுகாரர்கள் தானே. அந்த கண்ணகியினுடைய காலை ஒடித்து அதை கல்லோடு கல்லாக கொண்டு ஒரு காட்சிய வேலையை போட்டார். ஒரு தமிழ் பெண்கள் தானே. தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு இந்திய மகனை திருமணம் செய்து தான் ஒரு வாழ்வு பெண்ணுடைய மருமகளாக இருந்து கொண்டு தேவையிலே வந்து பிரதமந்திரியாக வர முயற்சித்த பொழுது பொம்பளை வரக்கூடாது என்று சொன்னது யாரு? பெண்கள் தானே. ஜெயலலிதா அவர்களும் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் மொட்டை அடிக்கணும் ஒரு பொம்பளை சொன்னான். கதை இருக்கிறார்கள். ஒரு கிராமத்திலே 4-5 நாய்கள் ஒன்றா சேர்ந்து கதைச்சு கொண்டு வந்து, ஒரு நாய் சொல்லிச்சு, பட்டணத்துக்கு போனா நல்ல சாப்பாடெல்லாம் இருக்கு, அங்க போகலாம், வசதியா வாழலாம். சரி என்று சொல்லி இவங்க சொன்னாங்க, நீ போகாத, நானும் நீண்ட நேரம் பேசுனாங்க, அவர்களுக்கு கொடுத்த சாப்பாடு அப்போ நாய் என்ன செய்தது? சொல்லாமல் கொள்ளாமல் பட்டணத்துக்கு போய்விட்டது. பட்டணத்துக்கு போனால் அங்கே சாப்பாடு இருந்தது, நல்ல உணவு வகை இருந்தது, எல்லா வசதியும் இருந்தது. ஆனால் அந்த நாயை சாப்பாட்டு கிட்ட போகலாம், அங்கே உள்ள நாயை கடுத்து குதறிவிட்டது. அடுத்த நாள் பார்த்தா நாய் திரும்ப கிராமத்துக்கு வந்து விட்டது. மற்ற நாய்
சொன்னார்கள் சொன்னதான் சத்தம். ஆனா அந்த நாய்கள்னு யாரை சொல்றீங்க? நான் கதையை சொன்னேன் நடுவர்கள், நான் கதையை சொன்னேன். அச்சமும் நானும் நாய்களுக்கு வேண்டும் என்று அவர் சொன்னார். அவர்தான் சொன்னார். நான் சொன்னேன் அவர்தான் வாழ்க்கை அவர்களை இன்றும் போட்டுகிறோம், அவர்களை இன்றும் நாங்கள் போட்டுகிறோம். அதனால் தான் அவர்களை இல்ல அரசியல் என்று சொன்னோம். எங்களை சொல்லிக்கிறாங்களா? இல்லை, அந்த வார்த்தையே கிடையாது. அப்ப இல்லத்தரசிகளுக்கும் அவர்கள் தான், அவர்களுக்கு தான் அந்த பெருமை. அது மாத்திரமில்லை நடந்தவர்களிடையே இவர்கள் சொன்னார்கள் என்ற பாடல்களை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது பெரியவர்கள் இல்லாவிட்டால் அந்த திருக்குறளை பற்றி பேசுகின்ற பொழுது 1330 குறள், அதிலே 10 குறள்களை ரஷ்யன் மொழிபெயர்க்கவில்லை. ஏனென்றால் கடவுள் அதிகாரத்திலே நம்பிக்கை இல்லை. மிச்சம் 1220 குறளையும் ஒரு சமதர்மவாதி, ஒரு பொதுவுடைமைவாதி மொழிபெயர்த்த பொழுது அதிலே தெய்வம் தொழுதல் எப்படி விட்டான்? அதுல உண்மை இருக்கிறது. கையில் பெய்யும் மழை என்று ஆளாவுக்கு பாரதிதாசன் சொன்னான். பெய்ய வேண்டிய காலத்திலே பெய்கின்ற மழையாக இருப்பார் சொல்வதை தவிர நீ சொன்னா நான் பெய்வேன் என்று நாங்கள் இப்பொழுது மழையாகத்தான் ஊட்டிக் கொண்டிருக்கிறோம். மழை பொழிக்க வேண்டும் தான் இருக்கிறது. ஆமா, நேற்று காலையில பெஞ்சது அதான். நேற்று காலையில் என்ன நடவடிக்கை நீங்கள் போக முன்பு கூட எத்தனையோ மழைகளை பார்க்கிறீர்கள். அதுதான் நிலைமை. மற்றும் இந்த பின்புத்தி என்பது என்னென்றால் என்ன பின்ன குத்தி இருக்கிறாங்க இல்லையா, அதனால பின்புத்தி. அது மாத்திரம் நல்லவர்களே, அது மாத்திரமில்லை, வேறு பல விடயங்களை நீங்க சொல்ல வேண்டியிருக்கிற நல்லவர்களே, இவர்களை நாங்கள் எந்த இடத்திலும் இவர்களை முன்னேற்றி வைக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஊரிலிருந்து வருகின்ற பொழுது எதுவுமே அறியாமல் வருவார்கள். இங்கே தொலைபேசி இலவசம். தொலைபேசி என்ற ஒரு சாமான் இருக்கிறது, அது இலவசம். அதை எடுத்து 4 பெண்களோடு கதைத்து விட்டால் பின்பு இவனுக்கு சட்டம் தெரியும், மருத்துவம் தெரியும், வரலாறு தெரியும், மனுஷனை விரட்ட விட்டு ஓட்டுவதற்கு ஏனென்றால் இங்கே ஒரு இஎஸ்ஐ கிளாஸ் என்று சொல்வாங்க. இங்கிலீஷ் இஸ் தி செகண்ட் லாங்குவேஜ். அதாவது தமிழ் மொழியோடு வருகின்றவர்களுக்கு அல்லது எங்கள் சொந்த பாஷையோடு வருகின்றவர்களுக்கு ஆங்கிலத்தை கற்பிக்கின்ற வகுப்பு இஎஸ்எல் என்று சொல்வாங்க. அங்கே முதல்ல தமிழ் பெண்ணோடு ஏற்கனவே ஒரு 15 தமிழ் பெண் இருப்பார். அவர்களுக்கு உலகம் பூரா தெரியும். இவரை கெடுத்து நாசமாக்கி அந்த தொடர்ந்துவதே அங்குதான். அவர்கள் தான் நைமந்தனை பற்றி சொல்லிக் கொடுப்பதெல்லாம் அவர்கள் தான். நீ கை வச்சால் அடுத்தவங்க அடி ஒன்றுக்கு யோசிக்க வேண்டாம். அடிவர போயிடுச்சா? அதே நேரத்திலே நீங்கள் யாரும் ஆலோசனை கேட்டால் அந்த பெண்மணி சொல்வது உனக்கு புருஷன், உனக்கு புருஷன். இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிற நடவடிக்கைகளே. அதாவது இந்த நாட்டிலே பாரத நாடு சரி, தமிழ் ஈழம் சரி, இல்லாவிட்டால் ஈழமண்ணாக இருக்கட்டும் சரி, பண்பாடோடும் பழக்க வழக்கத்தோடும் பல உயரிய குணங்களோடு வாழ்ந்த அந்த பெண்கள் எல்லாம் இன்று வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற சரக்குகளை வாங்கிக் கொண்டு எங்கள் பண்பாட்டு கோலங்களை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நடந்துவிடக்கூடாது. சேவை வாங்க கடற்காது தனியே போகும் பல அழிவில் ஈடுபட்டு பதவி பாடும் மக்கள் 10 பேரை பட்டினியால் போடும் என்று சொல்லி இன்று இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. காலையில் போனா எங்க வர்றாங்க என்று தெரியாது. இவன் சாப்பிட வேண்டியது, இல்லாட்டி சச்சிக்குள்ள படுத்து அப்படியே சுழண்டு விட வேண்டியது. சச்சியும் படுக்க விடுறாங்க. புது சச்சி வேண்டுனா அதுக்கு ஒரு காரை போட்டு அவரிடம் 24 இன்ச்சு கவர் டிவியும் தான் நான் 60 இன்ச்சிலே வைக்கிறேன். இது எல்லாத்தையும் கணவன் 3 தடவை மோடி அவன் சைடுக்குள்ள படுத்து வருவான். இவ கட்டிலிருந்து அமர்த்தி செல்விய பாப்பா, ஆனந்தத்தை பாப்பா, அந்த அபிமானியும் மாயாவும் சொல்லிக் கொடுக்கிற குழப்பதிகளை படித்து இவருக்கு நல்ல பழக்க வழக்கத்தை சிக்கத்திலே சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்.
எனக்கு தெரிகிறது என்னென்று சொல்லி சொன்னால் அவர்கள் பழமையாக எழுதி வைத்தவர்களை நான் தான் சொன்னேன். பழமை என்று பாவனை பழமையுடைய உட்பொருள் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்போ தீர்ப்பை முடிவில் எங்களுக்கு சொன்னால் என்ன சொல்ல போறார்கள்? அதுவும் ஒரு கிழமை. நாங்கள் தோற்றாலும் பரவாயில்லை, நீங்கள் தீர்ப்பை சாதகமாக அவர்களுக்கு கொடுக்கலாம். இந்த வாய்ப்பளித்த டிரான்ஸ்பர் அவர்களுக்கும் மற்றும் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு இதோடு பயந்து கொள்வதற்கு எனக்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த நண்பு தம்பி விஜயபாரதி அவர்களுக்கும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை கூறுகிறேன். சிங்கப்பூர், மலேசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் போன்றவற்றிற்கு டொரண்டோ, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய நகரங்களில் இருந்து துரித பணமாற்று சேவை தருகிறார்கள். யோ மணி டிரான்ஸ்ஃபரிங் 29 Dundas Street East, Mississauga 905-290-8318. யோ